விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वकलोली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜன் वकलोली। எஸ் வந்துட்டார், அண்ணன் வந்துட்டார். வணக்கம். இப்போது இது வந்து ஒரு குரூப் பாட்காஸ்ட். ஸோ என் முன்னே வந்து திரு செங்கிவேலு அவர்கள், டெம்பிள் மங்கீஸ் புகழ் செங்கிவேலு. வணக்கம் ஐயா. இப்போ தான் வரீங்களா? இப்போ தான் ஞாபகம் வச்சா பாட்காஸ்ட்டுக்கு 16 பாலியல் பாட்காஸ்ட்டு இன்னொன்று பண்ணோம். நீங்கள் தான் அப்லோட் பண்ணலை. அது எடிட்டில் இருக்குது. தூங்கி கொண்டே செய்ததால் தூக்கத்தை பற்றி பேசுகிறோன்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே பண்ணோம். அதை எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால் வணக்கம் திரு மனோஜ்குமார் நடராஜன் அவர்கள். இந்த என்ன டா போட்டு பேசுகிற நீங்கள் ஃபேன்ஸ் கோவப்படலாம். ஆக்சுவலி வந்து இவரோட நண்பர், பல காலமாக சினிமா ஆலயம் போது கூட மிக நெருங்கிய நண்பர், வெல்வெட் நகரம் என்ற படத்தின் இயக்குனர். இப்போ திரும்பி கல்யாணமாகி பெங்களூர் போயிட்டு இப்போ திருப்பி சென்னை வந்திருக்கார். வணக்கம் ஐயா. சரி, அப்போது என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சு முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு 200K டெம்பிள் 200K சப்ஸ்கிரைபர் டெம்பிள் மக்கி வாங்கியது மிகவும் ஏடா 8 வருஷம் கழிச்சு இப்போ தான் கதிர இருக்கியடா கேட்கலாம். அதனால் அந்த 200K வந்து நம்ம ஒரு குடும்பம் மாதிரி, சப்ஸ்கிரைபர்ஸ்னு இல்லாமல் எங்களை மதித்து சப்ஸ்கிரைபர் சொல்லாட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த தியாக உள்ளங்களை. அமௌண்ட் அதிகமாக வருவானே. ஆமாம், இப்போ கூட நான் கார் புக் பண்ணியிருக்கேன். நான் ஃபோர்டு புக் பண்ணியிருக்கேன். BMW மாதிரி ஹாட் வீல்ஸ் கார் வாங்குறதுக்கே எங்கிட்ட இடமில்லை. அதனால் மக்களே, அதனால் யூடியூப்காரர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்ற ஒரு அற்ப பொய்யை நம்பி எவனும் சேனல் ஆரம்பிக்காதீங்க. இன்னைக்கு தான் வந்து போட்டிருந்தான் பயனர்ஸ் பைசாக்கு பெறாத பயனர்ஸ்னு போட்டிருந்தான். நான் சிரிச்சு தேங்க்ஸ்டான்னு போட்டிருந்தேன். ஆனால் சொல்லுங்கள், என்ன பேசலாம், என்ன பேசுகிறதுக்கு? அதாவது சும்மா பேசலாம் அப்படின்னு உட்காந்தோம். ரொம்ப நாள் கழித்து 3 பேர் சந்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். மனோஜ்குமார் நடராஜன் பெங்களூர் மாப்பிள்ளை, கர்நாடக பெண்ணை கட்டிக்கொண்டு அங்கே சென்று மாமியார் மாமனார் வீட்டில் தமிழ் பொண்ணு அங்கே வேலை செய்கிறார்கள். நன்றாக உணவருந்தி விட்டு உண்டு உறங்கி தூங்கி விட்டு மாப்பிள்ளையாக அது இன்னும் ஒரு 2 மாதம் தான் அந்த மரியாதை இருக்குங்கிறது எனக்கு தெரியும். திரு வந்திருக்கிறார். எப்படி இருந்துச்சு? எப்படி திருமண வாழ்க்கை, புது வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் சொல்லிதான் ஆகணும். நல்லா இருக்கு, சொல்லிதான் ஆகணும். சிரிப்பு. வரும்பொழுது நீங்கள் வந்து பைக்கில் வந்தீர்கள்? இல்லை, காரில் வந்தீங்க. எதில் வந்தாலும் பெட்ரோல் போட்டு வந்தீர்கள் என்பது நமக்கு தெரியும். இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எப்படி மனசு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நான் யூஸ்வலாக பார்த்தோன்னா நாங்கள் கூருக்கு போன ட்ரிப் பற்றி சொல்கிறேன். அங்கே போகும்போது கரெக்டாக அன்றைக்கி தான் கூடுது பெட்ரோல் ப்ரைஸு. யூஸ்வலாக பார்த்தோன்னா 600 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போடுறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லிட்டர் 6லேருந்து சேரும். இப்போ பார்க்குறேன், பார்த்தோன்னா 6 லிட்டர் வருது எக்ஸாக்டாக. நான் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுறேன். 6 லிட்டருக்கு எங்கே போவேன் நீ? 6 லிட்டர் என் பைக் எவ்வளோ தரும்னா 25 தரும். 25. சரி, இப்போ மெதுவாக ஓட்டினா. சரி, இப்போ இந்த பயங்கர ஸ்பீடு, இந்த கம்மிக்கு மைலேஜ் எல்லாம் காஸ்ட்லியாக வாங்கினவங்களா இப்போ கோத்தவங்க நம்மளால உட்காந்துருப்பீங்க. கேடிஎம் நீ விடு, உன்னோட ஸ்கூட்டிக்கு வா. இன்று நாம் ஸ்கூட்டியில் செல்லும் போது கத்திக்கொண்டே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான். முள் அப்படியே நக்குது, அப்படியே லைட்டாக மூடாகுது. இலக்கே ஆகலை அது. சரி, இது என்ன பெட்ரோல் வேலை? இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்குது. யார் தெரிஞ்சா மனோஜ் சொல்லு. நிறைய ஒரு அறிவாளி, ஒரு இது ஃபுட்பால் கலைஞர்னால் அறிவாளியாக தான் இருப்பாங்க. ஸோ பெட்ரோல் விலை ஏன் ஏறுது இதை தெரியுமா? நானும் செங்கியும் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு தெரியலை, நான் அரசியல் பேசுகிறேன்னா ஏன் விலை ஏறுது? இப்போ அந்த கச்சா எண்ணெய் அமெரிக்கா அதில் ஏதாவது தெரியுமா? உனக்கு தெரியலன்னு கூட சொல்லுவேன். ஃபேன்ஸ் ஒன்று சொல்ல மாட்டேன். உனக்கு எதாவது தெரியுதா ஏன் ஏறுது? இல்லைண்ணா, இப்போ பெட்ரோல் விலை ஏறுது. இப்போ வெங்காயம் விலை திடீர்னு ஏறும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிலோ 40 ரூபான்னு விற்கிறது 80 ரூபாய்க்கு. அது கொஞ்சமாவது நம்ம காரணம் தெரியும். திடீர்னு ஒரு நாள் விளையாது, கம்மி பேர் வச்சிருப்பாங்க, டிமாண்டு இருக்கும். பெட்ரோலுக்கு என்ன டிமாண்ட் தான் என்னன்னு அது இப்போ நம்ம வேலை சொல்கிறாங்க, ஒரு வேலை சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னா அதுக்கு டேக்ஸ் அதுக்கு மேலே இருக்குது. அதுக்கு எப்படின்னே புரியல. ஆனால் இவங்க எதனால அந்த ப்ரைஸ் வைக்கிறாங்கன்றதும் புரியல. ஏன்னா இப்போ எந்தெந்த ஊரில் பெட்ரோல் இருக்குன்னு தெரியும். அவங்களும் இல்லை அதே மாதிரி தான் இருக்குன்னு பெட்ரோல் தீரலை. இப்போ செங்கி கேட்டால் இப்போ ராமர் பிள்ளையெல்லாம் மாதிரி ஆளை நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு கேள்வி நீ சொல்லு மனோஜ். இப்போ சொன்னால் இப்போ பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கலாம்லண்ணே அப்படின்னா இல்லை என்ன சொல்கிறான், லிக்விட் மாதிரி கண்டுபிடிச்சா அவனுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சான். அவனை கொண்டு போய் அவனை நேரம் அது கொலை பண்ணிடுவாங்களே அப்படின்னா நான் சொன்னேன். இல்லை, அவனை கொண்டு போய் பாராட்டுவாங்களா என்னன்னே தெரியல. என்ன ஆகும் இப்போ வர அது பெட்ரோலுக்கு ஆல்ரெடி அவனை கண்டுபிடிக்கணும். நான் சொல்கிறேன், இப்போ பெட்ரோல் ஏறிடுச்சுல, என்கிட்ட வாங்க, நான் லிட்டர் வந்து 40 ரூபாய்க்கு தரேன், 50 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னா செங்கிக்கு என்ன ஆகும் அடுத்து? அது நல்லதா கெட்டதா அந்த உலகத்துக்கு? பண்ணி பார்க்கலாம்.
எலான் மஸ்க் மாதிரி பெரிய ஆளா கூட ஆகலாம்ல. இல்லை அப்போ அந்த அமெரிக்கா வந்து பெட்ரோல் வச்சு அவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணுறானே, அவன் இவனை பார்த்துட்டு பேனிக் ஆக மாட்டானா? என்ன செங்கிக்கு நமக்கு அவனுக்கும் சவுதிக்கும் நிறைய ஒரு பிஸ்னஸ் டீல்லாம் போயிட்டு இருக்குல்ல பெட்ரோலை வச்சுக்கிட்டு. அப்படி ஒரு பாயிண்ட்ல தீர்ந்து தானே போகுது பெட்ரோல். ஸோ இப்படி இருந்தால் என்ன தப்பு? அப்போ செங்கியை கூட்டிப்பானுங்கன்ற கூட்டுகள் அவன் பாட்டு ஆரம்பிக்கணும். அவன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியனா இருக்கான்றதான் கேள்வி. சரிண்ணா, இப்போ ராக்கெட்லாம் விடுறாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியனா இருக்கு, நான் அமெரிக்காவுக்கு போய் போங்கடா நீங்களும். இது நல்ல கூற்று. எனக்கு யார் எந்த நாடு சப்போர்ட் பண்ணுதோ, அது பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, எனக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ நான் அவங்களுக்கு செங்க கொடுத்துறேன், அந்த நாட்டு பிரச்சனையா போயிருவேன். ஆன்டி இந்தியன். ஆனால் இவன் ராமர் பிள்ளை ரொம்ப பாராட்டுவான். என்ன சொல்லுவான், நானே ஒரு ஃப்ராடாவே இருந்துட்டு போட்டோன்னே, ஆனால் அவன் கம்மி விலையில் பெட்ரோல்னு சொல்றான்ல, ஏன் அவனை திட்டுறீங்கன்றான். அதுக்கு என்ன சொல்றேன்? அது ஃப்ராடுன்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறாங்க. சரி, ஆனால் உனக்கு கம்மி விலையில் ஆனால் அதனால இப்போ உண்மையில அது பெட்ரோல் மாறியா இல்லை அதை யூஸ் பண்ணி ஓட்டலாமா? வண்டி ஓட்டலாம்னா நான் கம்மி விலைக்கு வாங்கிட்டு போகிறேன். இப்போ நானே வச்சேன். இப்போ அவனுக்கு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கொடுத்தேன், ஃப்ராடு லிக்விட்டே மாசாக ப்ரொடியூஸ் பண்ணால் ஜனங்க லோக்கலில் ஓட்ட மாட்டாங்களா? அதான் அவன் கேள்வி. இப்போ அவனும் ஒரு சயின்டிஸ்ட் தானே. ஒன்றும் இல்லை, இப்போ யாராச்சும் ஒருத்தர் இப்போ நீ வாழ்க்கையில் சந்திக்கணும் அப்படின்னா நான் ராமர் புள்ளி தான் சொல்லுவேன். ஒரு வண்டியை கொண்டு போய் கொடுத்து எனக்கு தயவு செஞ்சு ஏதோ ஒன்று ஓட வைக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, இதை ஓட வச்சு காட்டுங்க, எனக்கு அப்படியே பிச்சுக்கிற போல இருக்கு. ஏன்னா சரியான ஒரு விஷயம் உலகத்திலே யாருமே சொல்லாத விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதை எனக்கு பண்ணி காட்டுங்க, எனக்கு அட்லீஸ்ட் செஞ்சாச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான். அவர் ஏதோ வேக்ஸ் வைக்கிறாரெல்லாம் வச்சுட்டு போறாரு, ஆனால் எனக்கு வண்டி ஓடினா போதும். இப்போ வந்து தெரியுமாண்ணே, அவர் லேட்டஸ்ட்டாக வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு பிளான்ட் போட்டு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணி. ஆனால் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை, என்ன ஆச்சு, பண்ணாரா, வண்டி எதுவும் ஓடிச்சா என்னன்னு தெரியல, அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. பின்றா இப்படி பின்னிக்கிட்டு இருக்காங்க வேக்ஸ் வச்சுட்டு. மோனே ஜோர்ஜ் குடிக்கிட்ட சொல்கிறேன் இருடா அப்படின்னு. அது வச்சு வேற என்னென்னலாம் விலை ஏறி இருக்கு? வெங்காய விலை ஏறி இருக்கு முடியுது. எல்லாம் அந்த வெள்ளை கலர் வெங்காயம் தான் எல்லா இடத்துலையும். ஆமாம், சின்ன வெங்காயம் 120 ரூபா 120 ரூபா. உமா இந்த விலைவாசிலாம் வந்து ஏறும். சின்ன வயசுல ஒன்றும் புரியாது, விலைவாசி தானே அதில் என்ன இருக்குன்னு புரியுது. ஆனால் வயசு ஆவாதான் விலைவாசி. ஆனால் வீட்டில் தெரியும் ஏதாச்சும் ஒரு காய்கறி குறையும், ஏதாச்சும் நார்மலாக போட்டு சாம்பாரில் என்ன இன்னைக்கு இல்லையே இது அப்படின்னு விலைவாசி ஏறி இருக்கிறது நமக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஒரு உணர்வு வருது. எங்கே தான் போயிட்டு இருக்கப்பா நாடு, அதான் தெரியுதா செங்கி? எங்கே தான் போகிறோம் நம்ம? மார்ஸுக்கு போகிறோம். மார்ஸுக்கு. அப்போ இவன் எலான் மஸ்க் என்ன கேரக்டர், ஏன் எப்படி அவன் திடீர்னு ஃபேமஸ் ஆனா சொல்ல? நல்ல சயின்டிஸ்டா, பயங்கரமான சயின்டிஸ்ட். சரி, அப்போ ஏது அவனுக்கு இவ்வளோ ஃபண்டு? இப்போ ராக்கெட் விடுறதுக்கு கோடிக்கணக்கில் செலவாகும், அதில் என்ன ஃபண்டு? ஒன்று கண்டுபிடிச்சி வித்து அதுலேருந்து காசாக்கி 3 பிரித்து போட்டானே, தெரியல உனக்கு? எதை பற்றி? இல்லைண்ணே, எலான் மஸ்கோட பிளானே அவரோட வந்து பேசிக்காக இப்போ வந்து ராமர் பிள்ளை எப்படி நான் வந்து பெட்ரோல் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறேன்னாரோ, எலான் மஸ்க் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னான்னா வந்து 1,00,000 சேட்டலைட்டு உலகத்தை சுற்றி நான் வந்து இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டார் லிங்க்னு சொல்லிட்டு அதோட பேர். உங்களுக்கு வந்து இன்டர்நெட், நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாரும் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணும், யாரும் எதுக்காகவும் வெளியே வரக்கூடாது, ஆஃபீஸ் போக தேவையில்லை. இப்போ நீங்கள் எப்படி நம்மளுக்கு வந்து இப்போ நெட் வந்து கட்டே ஆகாதுண்ணே உங்களுக்கு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஸ்பீடு அப்படின்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. அவனுக்கு ஃபுல்லாக தரேன்றான், பீம் ஃபுல்லாக அடிப்பான், ஃபுல்லாக அடிச்சிருவான், ஃபுல்லாக கனெக்டரில் இருக்கும். ஏலியன் அட்டாக்லாம் காட்டுவாங்களா அந்த மாதிரி நெட் பண்ணுவாங்க, ஃபுல் நெட்வொர்க் கண்ட்ரோல் இருக்கும். அதை பாசிபிள் ஆக்கணும், அதுதான் அவரோட வந்து பிளான். இப்போ இந்த காருக்குலாம் சைட் ப்ராஜெக்ட். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாசால வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அது வந்து இ வேஸ்ட் அதிகமாயிரும் ஸ்கைல மேலே, சரி அதனால வந்து அது பாசிபிள் கிடையாது அப்படின்றாங்க. இல்லை நான் அதை வந்து பாசிபிள் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு. பூமியே வேஸ்ட் போட்டு நான் கேட்டிருக்கேன், உனக்கு ஸ்பேஸ் எல்லாம் ஆக்கிற முடியாது அமெரிக்கா உனக்கு. அவன் எப்படி நாசால அவனை அலோவ் பண்ணுது ஒரு பிரைவேட்டை வந்து ராக்கெட் விடுறதுக்கு? அதுக்கான பர்மிஷன்லாம் வாங்குறானா அவன்? காசு கொடுத்தா என்ன வேணா செய்யலாம்டா. இல்லைண்ணே, நாசா பண்ணாத ஒரு விஷயத்தை எலான் மஸ்க் பண்ணாரு. இங்கேருந்து ராக்கெட் கிளம்புதுல்ல, அதுலேருந்து அந்த டிப்ரிஸ் எல்லாம் வரும் தெரியுமா, அந்த வேஸ்ட் எல்லாம் போகும்ல, போயிட்டு ராக்கெட் போதில்ல சுத்தினே இருக்கும், போயிட்டு அவ்வளவுதான். ஒரு ஒன் டைம் போச்சுன்னா அவ்வளவுதான். இவர் என்ன பண்ணாருன்னா போன ராக்கெட்டை திரும்ப கொண்டு வந்து லேண்ட் பண்ணாரு. வேஸ்டே ஆகாது, ராக்கெட் போதில்ல, போயிட்டு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து இறங்கிடுது, அதே ராக்கெட் அதே இடத்துல கொண்டு வந்து இறங்கிடுது. அப்படி பண்ணா அப்புறம் இப்படி ரிட்டர்ன் வருது, ரிட்டர்ன் டிக்கெட் நான் வேஸ்ட் ஆகலாம், நான் திரும்ப அதை நான் கொண்டு வரேன் அப்படின்னு. 24 வருஷம் ட்விட்டர்ல வந்துகிட்டே இருக்கானா, திடீர்னு ஒருத்தன் வந்து பேசுறான் மஸ்குன்றானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வச்சு எல்லா கம்பெனி பேரும் டெஸ்லா, நல்ல செம்ம பேர், நல்ல வண்டிடா அது. இந்தியா பெங்களூர்ல இப்போ போட்டிருக்கானே புதுசா பிளான்ட். எது? டெஸ்லா இங்க வரானுங்களா? இங்க வந்து என்ன ஆரம்பிக்க போறான்? அந்த ஒரு இது மாதிரி வெறும் அந்த கட்ட மாதிரி இருந்துச்சு, அட்டைப்பட்டியில் மடக்கன மாதிரி இருந்துச்சு, அதானே? அதுடா, அது வந்து ட்ரக்குடா, இது வந்து ப்ராப்பர் காரா. டெஸ்லா கார்லாம் பாருடா, நெட் கனெக்ஷன் கார், ஆட்டோமேட்டிக் கார் கொண்டு வரானா? ஆட்டோமேட்டிக் கார், ஸ்டார்லிங்க். அது எதுவும் சொதப்பி நம்ம டிராஃபிக்ல எப்படி ஆட்டோமேட்டிக் கார் ஓடும் புரியல எனக்கு. அமெரிக்கால ஓடும், அதுக்கு தான் வேலை செய்றாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க ஊர்ல ஓடும், வேணாடி போய் ஓட்டிக்க, அவ்வளவுதான், என்னமோ பண்ணிக்க சாவுங்க. வடிவேலு உள்ள படுக்கிற மாதிரி டெஸ்லா கார் வந்து படுத்துரு டெஸ்லா காசு லெட்டர் போட்டு காசு வாங்க போல.
அது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த எலக்ட்ரிக் வந்து இப்போ பெட்ரோலுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக வருதுன்றாங்களா, அது வேலை செய்யுமா? அது கண்டிப்பாக வேலை செய்யண்டா. வாங்குவானுங்களா? அது எப்படி சார்ஜ் போட்டு எப்படி ஓட்டுவேன் புரியல. பேட்டரி வந்து லைக் நீ ஒரு சார்ஜ் பண்ணனா 200 கிலோமீட்டர் இல்லை 150 கிலோமீட்டர் கிட்ட போகிற அளவுக்குலாம் பேட்டரி நின்று போச்சுன்னா அது இப்போ என்னன்னா ஒரு பிராண்ட் எடுத்துட்டேன்னா அந்த பிராண்ட் வந்து எல்லா இடத்துலையும் இது வச்சிருப்பான், சாக்கெட் வச்சிருப்பான். லைக் அவுட்லெட் மாதிரி இருக்கும், பெட்ரோல் பங்க் மாதிரி எலக்ட்ரிக் சாக்கெட்னு இருக்கும். அவ்வளோதான். ஸ்டீம்ல முன்னாடி கார் வந்து ஓடிச்சு, காரை வந்து ஸ்டீம்ல தான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பெட்ரோல் வரும்போது அப்போ யோசிச்சிருப்பாங்க இப்போ தீந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், பங்க் இருக்கும் போட்டுக்கலாம் போகிறோம். அதே மாதிரி தானே எலக்ட்ரிசிட்டிக்கு அது இப்போ நம்ம ஹைவேஸில் அதிகமாயிரும். போர்ட் அந்த கனெக்டிங் சார்ஜ் ஃப்ரான்ஸ்லேயோ ஊர்லேயோ கண்டிப்பாக எலக்ட்ரிக் மட்டும் தான் ஓட்டணும், ரூல்ஸ்லாம் போட போகிறோம், பெட்ரோல் கூட அதெல்லாம் சொல்லி ரூல்ஸ்லாம் சொன்னாங்க, படிச்சுட்டு இருந்தேன். அது எந்த ஊருன்னு தெரியல. பெங்களூர்ல இருக்கு இந்த சார்ஜ் போட்டு போறது, அங்கங்க சார்ஜ் போட ஈவென்ட் ஓட்டுறாங்க. அங்க நிறைய புதுசு இருக்குடா. பவுன்ஸ்னு ஒரு 2 ஸோ அந்த சாக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுவானுங்களா? 100 ரூபாய்க்கு சார்ஜ் போட்டு இபி ஆஃபீஸில் போய் சார்ஜ் போட்டு இபி ஆஃபீஸில் ஏன் கட்டுற காசு கட்டின கரண்ட் எங்கன்னு கேட்டதுக்கு அச்சிகசியமாக திட்டுவாருங்க. இதில் பைக்கு வேறு சார்ஜ் போடுறாங்களா இருக்கும். பெட்ரோல் ரேட் ஏறிச்சுங்கிறோம். இன்னைக்கு வர்றப்ப எவ்வளோ காரு பைக்கு பாருங்க. ஜனங்க என்ன செய்யும், பெட்ரோல் போட்டு டிராஃபிக். நீ பஸ் எல்லாம் ஃபுல்லாக போகுது, சும்மா நீ அதெல்லாம் பார்த்து பயந்துட்டேன். கொரோனாலாம் ஒன்று இல்லை அப்படின்ட்டாங்க, ஒன்று கிடையாது, அது ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்ட்டாங்க. இதில் தான் செகண்ட் வேவ், தேர்ட் வேவ். எனக்கு தெரிஞ்சா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே இன்னும் மாஸ்க் போட்டு சுற்றுற ஒரே ஆள் வெற்றிமாறன் மட்டும் தான் நினைக்கிறேன். அது தெளிவாக இருக்கார். நான் என்னோட மெசேஜை நான் மக்களுக்கு சொல்கிறேன். நிறைய தினமே போடல அவருக்கு என்னன்றேன். இவ்வாறாக இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. வேறு உங்களுக்கு மாப்பிள்ளையா எப்படி கவனிச்சிக்கிட்டாங்க? அந்த கல்யாணத்துக்கு முன் வாழ்க்கை பின் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஷிஃப்டிங்கே புதுசாக இருந்ததா. திடீர்னு படம் முடிச்சு அப்படியே திண்டுக்கல் போயாச்சு. லவ் மேரேஜ் தானே? அரேஞ்ச் மேரேஜ் இல்லை தெரியும், சும்மா பாட்காஸ்ட் யோசிப்பாங்க உங்களுக்குலாம் ஆயிருமாடா. செங்கிக்கு எப்பொழுது கல்யாணம்? செங்கி பண்ணணுண்ணே. செங்கிக்கு ஏன் காதல் வாழ்க்கை, ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? டெம்பிள் மேக்கி பார்த்து எந்த ஒரு பொண்ணு உங்களை பார்த்து செங்கி நீங்க நல்லா இருக்கீங்க சொல்லலாம். அதான் நிறைய வந்துச்சு. ஓ ஷிட் இருக்காதுன்னு நினைச்சேன். நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல அவ்வளவுதான். ஓ மை காட், இஸ் ஃபக் ஆஃப் த ஃபக்கர் ஆஃப் த எக்ஸ் ஃபேக்டர். அப்படியா? ஒரு அழகான பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அதுதானே பேசுறதெல்லாம் பேசலானே. லவ்ங்கிறதுக்குள்ள எப்படி போறது? அவ்வளவு பயப்படுறோம். சொல்லு. காசு இல்ல கையில. பாயிண்டா பேசுறோம். செல்வம் மிக முக்கியம். காது ஏன்னா சினிமாவில் அதை காட்டுறது இல்ல. நான் போட்டோ போடலாம், ஆக்டிவா பைக்ல போட்டோ போடுறேன், கையில காசு இல்லைன்னு புலம்புறேன். கெடுத்து விட்டதே கௌதம் மேனன் கெடுத்து விட்டதா. இப்போ கூட பர்த்டேக்கெல்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. அவரோட கௌதம் மேனோட அது மிடில் கிளாஸ் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிக்கார் நிற்கும் மிடில் கிளாஸ் வீட்டில் உள்ள. இப்போ அவரே மிடில் கிளாஸ் ஆகிட்டா நினைக்கிறேன். நிறைய போகிறது நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து என்னன்னா அவரோட அந்த இலைத்தனத்துக்கு வந்து துட்டு தேவை. காஃபி ஷாப்லாம் அவரால் தான் அப்புறம் காஃபி டேவே அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன். விடிவிக்கு அப்புறம் தான். சிம்பு வந்து மிடில் கிளாஸ் விடிவியில் புல்லட் எடுத்துக்கிட்டு ஏதோ இப்போ புல்லட் எடுத்துக்கிட்டு அவருக்கு இந்தியா ஃபுல்லாக டூர் போகிறது மிடில் கிளாஸ் தான். பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப்பில் பாண்டிச்சேரி பஸ் அப்போ வரும் நின்றுட்டு இருந்தாங்க சனிக்கிழமை 4 பசங்க குடிச்சிட்டு தூங்குறதுக்கு. அந்த அவர் ஒரு 40 ரூபா பீர் கம்மியாக இருக்கும்னு இங்கேருந்து 100 கிலோமீட்டர் போய் குடிச்சிட்டு வரானுங்க. அதுதான் மிடில் கிளாஸ். டென்ட்டெல்லாம் போட்டு கிரிக்கெட்லாம் ஆடுவானுங்க. கதை ஸ்கிரிப்டெல்லாம் என் பாப்பா இந்த பக்கம் ஆச்சுங்கம்மா ஒன்று கிடச்சிட்டோங்க, என் அம்மா திட்டம் பாண்டி திட்டம் குறுக்கால தான் காம்படிஷன் எழுதிக்கிட்டு இருப்போம். அதோட போச்சு. வேற சொல்லுங்கள் செங்கி. அப்போது காதல் வாழ்க்கை வந்து இப்போதைக்கு ஐடியா இல்லை. அது வாழ்க்கைக்கு ஐடியா இருக்குது, காதல் வாழ்க்கை காசு இருந்தால் தான் கையில். ஆமாண்ணே கண்டிப்பாக. அதை வந்து சரியாக தப்பா நீங்கள் காதலை பற்றி பேசுவோம். காசு இருந்தால் தான் அது வந்து அவங்க மேலே பொண்ணுங்க மேலே அது என்ன சொல்கிறது, அது வந்து தேவைப்படுதா இல்லை காசு எல்லாமே காதல்லாம் ஒரு இல்லை. லவ் மேரேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க, அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ்னா அப்பா அம்மா வந்து ஒரு பிளான் பண்ணி பார்த்து பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் லவ் மேரேஜும் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதில் வந்து ஒரு பொண்ணு தான் பிளான் பண்ணுறா. ஓகேவா? பயங்கரமான பெர்ஸ்பெக்டிவ். உண்மையிலே பையன்லாம் பிளான் பண்றதே இல்ல. கிவன் சான்ஸ் அதுல. அரேஞ்ச் மேரேஜ்ல அப்பா அம்மா பிளான் பண்றாங்க, லவ் மேரேஜ்ல ஒரு பொண்ணு பிளான் பண்றாங்க. இவ்வளவுதான் சிம்பிள். எவ்வளவு பெரிய தத்துவத்தை. அந்த பிளானுக்குள்ள போய் நம்ம மாற்றமா இல்லையாங்கிறதா மேட்ரு. இன்னும் நம்ம மாற்றல. நான் என்ன மாற்றல. இது அருமையான ஒரு கூற்று. ஆமா, நமக்கு ஒரு பொண்ணு வந்தா போதும், அந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு பையன் வந்தாதான் பரவாயில்ல. அதெல்லாம் தெளிவாக தான் உஷாராக தான் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆமாம், அப்போ கண்டிப்பாக ஆகாது. இல்லை அதான் இல்லை, காசு சம்பாதிக்கிறது ஒரு பிரச்சனையா? ஆமாண்டா, அதான்டா பிரச்சனை. அதுதான்டா பிரச்சனை. சொல்லுங்க மனோஜ். சொல்லுங்க. லவ் பற்றி போவோம். அப்படியே போவோம். காதலே நல்லா இருக்கா? ஆமாம், லவ் பற்றி போவோம். அப்படியே இருக்கும். ஏன் இருக்காது? உங்க 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லி தான் ஆகணும். எப்படி லவ் மாறி இருக்குன்னு பேசினாலும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்டா.
நம்ம இருந்த டைமுல இருந்து இப்போ வரைக்கும் அது ஒரு அது எப்படி நீ சொல்றது, வந்து அந்த டைமா லைக் நான் வந்து இன்டர்நெட்டுக்கு முன்னாடில இருந்து லவ் லெட்டர் சிட்டு பாஸ் பண்ணி லவ் பண்ண காலத்துல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காள். ஆமா, நீ அந்த காலத்துல இருந்திருக்க. நான் பண்ணனாலும் லெட்டர் பாஸ் பண்ணி அதை பார்த்து முன்னாடி பார்க்கவே மாட்டாங்க, டீச்சர்ட்ட கொடுப்பாங்க, அதுக்கு கீழே கொடுப்பாங்க, அந்த மாதிரி லவ் பார்த்துருக்கியா? நான் வந்து எனக்கே நடந்திருக்கு. 8th படிக்கும்போது ஒரு பொண்ணு வந்து எனக்கு லெட்டர் கொடுத்துச்சு, பயந்துட்டு கொண்டு போய் டீச்சர்கிட்ட கொடுத்துட்டேன். அட பாவி, அட பண்ணி பயல, டீச்சருக்கே கொடுத்துருக்கான் சாரா. என்ன தம்பி நீங்க டக்கு சரியில்லையாப்பா. அது என்ன சொல்றது, இப்போ ஜென்ரேஷன் வந்து மாறி இருக்கு. அவங்க லவ் பண்ற டெக்னாலஜி மாறி இருக்கு, ஆனா லவ் ஒன்று தானே. ஃபாஸ்ட் ஆயிருக்குடா. சி அந்த காலத்துல நீ ஒரு பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்றதுக்கே ஒரு 3.5 மாசம் ஆகும்டா. அந்த காலத்துல எப்படி அவங்க மேல தப்பு இல்லையா, அப்ப ஊரே அப்படித்தானே இருந்துச்சு. வந்து அரை நாள்ல பாக்குறாங்க, பேசுறாங்க, ஓகே பை அப்படின்னு வந்துடுறாங்க. அதுல ஒரு அசால்ட்னஸ் வந்துருச்சோன்னு தோணலாம். அவங்ககிட்ட அசால்ட்டு கூட இல்லைண்ணே, பார்த்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு சாய்ஸ் கம்மியாக இருந்துச்சு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நிட்டீங்க, அதுக்கு டிக் அடிச்சு தான் ஆகணும், எங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு. அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பேசி இருந்திருக்குடா. அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லல, ஆப்ஷனை பற்றியே நான் சொல்லலை. ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அந்த டைம் வந்து கம்மியா இருக்குன்ற அவ்வளவுதான். கம்மியாகும் போது பிரேக்கப்ஸ் அதிகமாகுது, பிரச்சனைகள் வருது, நிறைய பொண்ணுங்க மாறுறாங்க, பொண்ணுங்க பசங்க நிறைய ரிலேஷன் எடுத்துக்கிறதே இல்ல. லைக் ஓகே இதெல்லாம் நான் ஓகே அடுத்த பஸ் ஒரு பஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஆப்ஷன்ஸ் அதிகமாக, அவங்களுக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றேன். ஏன்னா இப்போது எல்லாராலையுமே யார் கூட வேணால் பேச முடியும். இப்போ என் மாமா பையன் வந்து இந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர், காலேஜுக்கே போகல கொரோனாவால். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன பண்ணால் வாட்ஸ்அப்பில் அத்தனை பொண்ணுங்க நம்பரும் எடுத்து வச்சிருக்கான். நம்ம எங்கே வாட்ஸ்அப் வாங்கிட்டு காலேஜ் படிக்கும்போது 5 பேர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா நம்பர் தான் குரூப்பில் இருக்கேன்றா. ஸ்கூல் பசங்க ஊரில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பசங்க, ஸ்கூல் பசங்க நிறைய பேருக்கு அவங்கள வச்சு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணலான்னு சும்மா ட்ரை பண்ணேன். அதில் வந்து கேட்டேன் அவங்கள்ட்ட, குரூப் எப்படி இருக்குன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கான், பொண்ணுங்களுக்கு தனி ஒரே கிளாஸில் பொண்ணுங்களுக்கு தனி வாட்ஸ்அப் குரூப்பு, பசங்களுக்கு தனி வாட்ஸ்அப் குரூப்பு, ஹோம் ஒர்க்கு இந்த மாதிரி டெஸ்ட் இந்த விஷயம்லாம் பசங்களுக்கு தனி, பொண்ணுங்களுக்கு தனித்தனி வாட்ஸ்அப் குரூப். அதான் கேட்டேன், அந்த நம்பர் மேட்டெல்லாம் எப்படி அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்களா, கிளாஸுக்கு போகாமல் எல்லாம் சேட்டிங் எல்லாம் பண்ணி பிரிச்சுட்டாங்கண்ணே நம்பர், அவங்க நம்பர்லாம் கிடையாது. அது காலேஜ்னால இவனால முடியல. அது என்ன சொல்கிறது, இப்போ வந்து கல்யாணமே வேணான்லாம் போஸ்ட்லாம் பார்க்குறேன். லிவிங் டுகெதராகவே இருந்துக்கலாம், கல்யாணங்கிறதே வேணாம். ஒரு பையன் வந்து கல்யாணத்தில் பார்த்தான், நீங்கள் பயங்கர இந்த முற்போக்காக பேசுகிறீங்கண்ணே, சரிடா அப்புறம் ஏன் நீங்கள் மேரேஜ் எல்லாம் பண்ணி குழந்தைலாம் பெற்றுக்கிட்டீங்க அப்படி இல்லைண்ணே, முற்போக்குக்கும் இதுக்குலாம் சம்மந்தமே இல்லை. ஏன்டாண்ணா, ஏன் இதான் தப்புன்னு யாரா சொன்னது? இல்லைண்ணா, எதுக்கு நீ கல்யாணம் தம்பி இருப்பா, வாழ்க்கையில் சில விஷயம்லாம் முக்கியம்டா, அதெல்லாம் இருந்தால் தான்டா ஒரு மனிதனின் வாழ்க்கை. வா சொன்னியே, முற்போக்குக்கும் அதாவது லிவிங் டுகெதரில் இருக்கிறதுலாம் சம்மந்தம் கிடையாது, சூழ்நிலை தானே. அதுவும் கரெக்டு தான். அந்த சூழ்நிலை தாண்டி கேள்வி கேட்க மாட்டாங்க யாரும். இன்னொன்று கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்துக்கிறோமே அப்படின்றாங்க. நமக்கு என்னன்னா ஒன்றே குலம் அவரு கூட தேவன், அது ஒரு பேட்டர்ன், ரோமியோ ஜூலியட் பேட்டர்ன், சத்தம் அவங்க கூட தான். அவங்க எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் ஃபியர் இருக்கும், எதுக்கு கமிட் ஆகிக்கிட்டுன்னு ஒரு தாட் இருக்கும் அவங்க பேக்கப் பாயிண்ட்ல. என்னன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியாத இருந்து நம்ம வந்ததுனால அது மேலே ஒரு கோவம் கூட இருக்கலாம். இப்போ இப்போலாம் அப்படி எடுத்துக்கிறேன், வயசாக ஒரு விஷயம் நமக்கு இது புரியல, அது தப்புன்னு சொல்ல வேணாம், அவனுக்கு அது சாய்ஸ் இருக்கு, நமக்கு முடியல. ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறாங்க, பையனும் ரொம்ப புவர், பொண்ணும் புவர்னு வச்சுக்காங்களேன், இப்போ பெருசாக சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது அப்படின்றப்ப வந்து அவங்க ஒரு லிவிங்ல போயிருந்தாங்கன்னா யாரும் கேட்கவே மாட்டாங்க. கல்யாணத்துக்கான தேவையே அவங்களுக்கு தேவையில்லை, சொந்தக்காரங்க நாய்ங்களா தானே செலவே ஆகுது கல்யாணத்துக்கு. அவங்க போய் இப்போ ஒன்னா வாழ்றாங்க, அவங்களோட மனசுக்கு அதுக்கு பேர் முற்போக்கெல்லாம் கிடையாது, அவ்வளவுதான். நல்ல பாயிண்டா இருக்கே. ஆமா, எப்படி பார்த்தாலும் பணம் அதை முற்போக்கு நினைச்சு முற்போக்கு நினைச்சு அதை பண்றாங்கல்ல, அவங்க தான் சொதப்புவாங்க. மேரேஜ் ஆகி சொதப்புறத விட முற்போக்கு நினைச்சு லிவிங்ல இருக்காங்கல்ல, அவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனை, மர்டர்லாம் இருக்கு. இதுதான் நம்மளோட நிலைமைன்னு இருக்கும். அதுக்கேற்ற அதாவது வாழ்க்கையோட ஃப்ளோலே லிவிங் கொடுத்தா இருக்கிறவங்களுக்கு தப்பா தெரியுது இல்லை. இப்போ நான் சீன் போட்டு காட்டுறப்ப அங்கதான் பிரச்சனை வந்து முடியும், பிரச்சனை. ஆமா, சூரிய போட்டரில் வந்து ஐயங்காரோட கல்யாணத்தை தூக்கி பெரிய கல்யாணமா மாற்றினாங்களே, அந்த மாதிரி. ஐயோ ஸோ அப்படி போகுது. அவங்களுக்கு என்ன இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, அப்புறம் இது ஃபேஸ்புக் வருது, நேரில் பார்த்துக்கிறானுங்க. ஸோ பொண்ணுங்களுக்கும் வந்து இப்போ அந்த ஒரு ஸ்டாக்கிங் பண்ணுறான், ரொம்ப மோர் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஏன்னா என்னன்னா ஒய் நாட் அப்படின்றத தாண்டி ஒய் ஐ ஷுட் நாட் அப்படின்றது தப்பு இல்லை. அது வரணும், அது வரணும். இன்னும் கொஞ்சம் ஜென்ரேஷன் போக போக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆயிடுவாங்க. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கல் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி.
आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकील का पॉडकास्ट ये कहना है. ஸோ நமக்கு இந்த ஜென்ரேஷன் மாறும்போது நமக்கு ஒன்றும் தலைகால் புரிய மாட்டேங்குது, ஒரு பயம் வருது. இப்போ இந்த பொண்ணு பெற்றதுனால எந்த ஸ்கூலில் சேர்க்கறது நான் டெய்லி பார்க்குறேன். இப்போ ப்ளே ஸ்கூல் பாப்பா போயிட்டு வருதுன்னா அவட்ட கேட்குறேன், யாராவது பேசுனாங்களா, ஸ்ட்ரேஞ்சர் பேசுனாங்களா, அங்கிள் நானாக கேட்குறேன் அங்கிள் என்ன சொன்னாங்களா. இந்த ஒரு பயம்லாம் எதுக்கு வருதுன்னா, யாரை நம்புறதுங்கிற பயம் 2 பேருக்குமே இருக்குது. படிக்கிற நியூஸ்லாம் பார்க்கும்போது வெறும் அந்த லேடிஸ் இருக்கிற ஸ்கூலாக சேர்க்கலாம், அந்தளவுக்கு ஒரு மனசு வந்து குரூரமாக போக ஆரம்பிக்கும். அதில் குழந்தைன்னு வரும்போது தான் நமக்கே தெரியுது நம்ம எவ்வளோ மோசமான ஒரு ஊரில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நீங்கள் யோசிச்சாலும் அதுவும் குழந்தைய நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஒரு லெவலுக்கு மேலே. இப்போ டேபிள் மேக்கி போனோன்னா பசங்க பேச போய்ட்டு அவங்க போவாது, அவங்க அப்பா அவங்க விஜயவதாஜங்க அவங்க ஒருத்தவங்க போனான்னு பேசுவான், அவங்ககிட்ட அவன் பேச்சு வாங்குறது பாருங்க, அப்படி நினச்சிட்டு போக வேண்டியதுதான். நீ எப்போ பாப்பா என்ன பிளான், எப்படி என்ன மாதிரி கொண்டு வரலாம் பிள்ளைய இப்போதைக்கு? இவனுக்கு இப்போ இந்த கல்யாணத்துக்கு மேலே ஒரு பயம் இருக்குல்ல, அதே பயம் தான் எனக்கு. இப்போ ஏன் குழந்தை பெற்றுக்கணுன்ற பயம் இருக்கு. ஏன் குழந்தை பெற்றுக்கணும்னு முதல் செட் இன்னும் லைக் பிளான் பண்ணுறீங்க, ப்ராப்பராக பிளான் பண்ணணும். இன்னும் செட்டில் ஆனதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கணும். எப்படி பண்ணணுன்றது இருக்குது. இங்கே தான் இருக்க போகிறோமா, வேற எங்கேயாவது இருக்க போகிறோமா டவுட் இருக்குது. நாங்களே கல்யாணம் பண்ணி படம் கிடைக்கிற வரைக்கும் குழந்தை வேணான்னு தான் இருந்தோம். சொல்கிற மாதிரி காசு குழந்தைங்கிறது. நீ ஒரு குழந்தை கடைக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா, ஒரு குழந்தை கடைக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா 1000 ரூபா பில்லு, பெரிய கமிட்மெண்ட். அது இந்த மேக்ஸ் எல்லாம் போனால் தமிழ் நீ கரெக்டாக பில்லு போடுற இடத்துல கீழே குட்டியாக குழந்தைக்கு கிராக் வச்சுருப்பாங்க. பில்லு போடுற இடத்துல கரெக்டாக கை வச்சிடும், பொம்மை எடுத்துரும், போடும்போது அப்படியே அப்பான்ற பில்லு போட்டுருவாங்க. நான் அம்மா பிளாக்கு தான் நான் தமிழ் நீ சா வச்சிருவான் அப்படிமே. நீ வாங்கு, அவன் ஏமாத்தி நீ வாங்கக்கூடாது அப்படிமே. சும்மா டயப்பர் ஒரு குழந்தைக்கு துணி யோசிப்பேன். இப்போ நமக்கு துணினா நம்ம இதோட இவ்வளோ பெருசாக தைப்போம், குழந்தைக்குன்னா துணி தைப்போம், அதையே காஸ்ட்லியாக இருக்குன்னு யோசிப்பேன். கம்மி துணி தானே இருக்குனாலும் குழந்தைக்குன்னா நீ கேள்வி கேட்க மாட்டேன், குவாலிட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீ குழந்தைக்கு நீ வாயை மூடிக்கிட்டு வாங்கிடுவேன், கேட்க மாட்டேன், பேரம் பேச மாட்டேன். அதுவும் பிறந்த குழந்தைங்க நீ கடைக்குள்ளே போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த வாயில் கடிக்குமே, அது ஒரு 100 ரூபா 150 ரூபா பிராண்டுன்றான். ஒருத்த கடிக்கிறது பிளாஸ்டிக், அதில் எந்த பிராண்டாக அதுங்களுக்கு பால் டப்பியிலேருந்து சப்பியிலேருந்து இந்த மீமின்னு பிராண்டெல்லாம் இருக்கும் உள்ளார. ஆமாம், இன்பிராண்ட் பண்ணுறேன் கம்னாட்டிங்களா, திட்டிக்கிட்டு இருக்கேன் பிராண்டை. பூனைக்குட்டி ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கேன், சொல்லு. அதுக்கு அவ்வளோ செலவாகுது, அதுக்கு பால் வாங்குறது. இப்போ குழந்தைய நினச்சி பாருங்க, கேட் ஃபுட் அதெல்லாம் இருக்கா? வாங்கி கேட் ஃபுட்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. எல்லாம் போடுற பால், சோறு, கேக்கு, பிரியாணி. அப்போ வா நாய் இதை டாக் லவர், இது ஒரு பெரிய பாட்காஸ்ட்டாக தனியாகவே பேசலாம். நம்ம ஒரு நாள் நாயை பற்றியே பேசலாம், நாயை கூட கொலை கூட்டிட்டு இருக்கலாம். ஸோ இவன் பூனை வளர்க்குறான், இவன் உன்னோட பகீரா எப்படி இருக்கான்? மனோஜின் நாய் பேர் வந்து பகீரா. அது என்ன பிராண்ட்? அது பிரீடு. ஆனால் பாவீங்களா, உங்களுக்கு யூடியூப்ல இருந்து எல்லாம் பிராண்டு கேட்குதுடா. பிரீடு என்ன பிரீடு? கோம்பை நாட்டு நாய். மக்களே, நாட்டு நாயை வச்சிருக்கான், வேற லெவல் பிரீடு. பகீரா பத்தி பேசுறதுன்னா நம்ம இன்னைக்கு நைட்டு நாளைக்கு மதியானம் வரைக்கும் நல்லா அதாவது வாங்கும்போது குட்டியா இருந்துச்சு, 2 மாசம் கழிச்சு பார்க்குறேன் 50 வயசுக்கு வந்து நிற்கிது. அது எங்கடா அந்த நாயை காரணம்? அந்த நாய் தான் அந்த நாய் ஒல்லியா இருக்குமே பாடி, வேட்டை நாய். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. வேற லெவல் வாழ்ந்துருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு அது வாசனாலாம் வேற லெவல்ரா. இந்த கருப்பி அலர்ட்லாம் பயங்கரமா ஆகும். கருப்பி இருக்குது வந்து இது பண்ண, அது வந்து சிப்பிப்பாறை, பிளாக் சிப்பிப்பாறை கருப்பி வர்றது. அதுலயே கண்ணின்னு ஒன்று இருக்கும், அது ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஸோ அது ரெண்டுமே சூப்பர் பிரீடு. கோம்பை வந்து லைக் நம்ம அது இது நீ ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கண்ணி இது எல்லாமே தோட்டத்தில் வளர்க்குறது. கோம்பை வந்து நீ வீட்லேயும் வளர்த்துக்கலாம், இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வளர்க்குறது கரெக்டான டாக். அது இந்த மர்ம தேசத்தை வந்து டாபர்மேனு, அது டாபர் ஜெர்மனு. ஸோ இப்போ அந்த நாட்டு நாய்க்கும் அந்த சரி இப்போ இந்த ஃபாரின் நாய் வாங்குறானுங்க. இப்போ நம்ம கொம்பையை நான் பார்த்துருக்கேன், பகீரா வேற லெவலில் இருக்கான். இந்த கிரேஸ் அவங்களுக்கு எப்போ வந்துச்சு? ஏன் இந்த நாயை வேணான்ட்டானுங்க? அதுவும் வாங்குறது டாக்ன்றது நீ அது வந்து ஒரு பெரிய இது லைக் எப்படின்னா, இப்போ நீ ரொம்ப கரண்ட் டாபிக் சொல்லணும்னா அம்பானி அதானிலாம் அந்த இது பிஸ்னஸ்குள்ளே வராங்க. நீ வந்து நாய் வாங்கணும்னாலே அவங்க கிட்ட தான் வாங்கணுன்ற மாதிரியான ஒரு இது இப்போ பிரைவேட் அவனுங்க பிரைவேட்டா யாரும் முதல்லலாம் வந்து நீ ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. இப்போ எல்லாமே கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி நாய் வாங்கணுமா? இல்ல, நீ நாய் ஜியோ டாக்ஸ் மாதிரி வந்து நாய் பண்ண வச்சிருக்க, கீப் பண்ண வச்சிருக்க, பெட் சரி பண்ண வச்சிருக்கனா நீ ப்ராப்பரா அதை ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் ரன் பண்ண முடியலன்னா பண்ண முடியாது. அடப்பாவீங்களா, இது வந்து ரீசெண்டா நடந்து. அப்ப அவன் சொல்ற பிராண்டை தான் நீ வாங்கணும். அவன்கிட்ட என்ன இருக்கோ அதான் தருவான். அட நாய்ங்களா, அப்ப கூட அட நாட்டு நாய்ங்களா. அவன் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பெருசா வர பாக்குறான். நாய் இந்த நாய் பழப்பமா இல்லை, அது கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா, எல்லாத்துலேயும் பூந்துடணும்.
அப்போ யூடியூபே ஒரு மாதிரி டயர்டாயிருச்சு. அது அது எதுக்கு ஆரம்பிச்சது, இப்போ எங்கே போயிட்டுருக்குங்கிற இதுவே இல்லை. அதை பற்றி நான் பேசினதே இல்லை. இப்போ யார் நேற்றுக்கு எப்போ இன்றைக்கி வெளியில் போகும் பையன் கேட்டான், யூடியூப்லாம் என்ன எப்படி ஆரம்பிக்க, யூடியூப் ஸ்டார் எப்படி ஆகிறது, ஒன்றும் ஆக முடியாது, இனிமேல் சேனல்லாம் ஆரம்பிக்காத போகாது, குக்கிங் சேனல் வேணால் சட்டி போட்டுக்கிட்டு வேணா வச்சாம அதுக்கு பார்ப்பாங்க, அது முடிஞ்சு போச்சு, அந்த ஏரா முடிஞ்சிருச்சுன்னு. இனிமேல் சேனல் ஆரம்பிக்க முடியாது. இப்போ எப்படி வருதுன்னா விஜய் டிவி குக் வித் கோமாளி புகழ் சேனல் ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி நோனு ஒரே வீடியோ, மொதல் வீடியோவே அவனுக்கு 4 மில்லியன் வியூ வருது. இப்போ இவர் வந்தாருண்ணா ராகுல் காந்தி இப்போ ஒரு அவங்க சூப்பரா இருக்காங்கடா. அந்த சேனலு கஷ்டப்பட்டு வந்தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ புகழோட ஹிஸ்டரி செம்ம மேட்டர் இல்ல. அவர் ஏதோ சேனல் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அதை பிடிச்சி பிடுங்கி அதுக்கப்புறம் நான் யூடியூப் ஆரம்பிக்கிறேன் சொல்லி ஃபர்ஸ்ட் தாத்தா வந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க. இப்போ ராகுல் காந்திக்கே ப்ரமோஷன் ஆகணும்னா ஒரு யூடியூப் சேனல் வரும் தெரிஞ்சிருக்கு பாரு, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனால் இப்போ புகழோட மொதல் வீடியோவே மில்லியனு. இப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா பெரிய பெரிய ஸ்டாருங்களாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம கண்டென்ட் கிரியேட்டருங்க எங்கே போவோம்னு தெரியல. அவங்களுக்கு என்றைக்குமே ஃபேன் பேஸ் இருக்கும். புகழ் வந்து ஒரு 4 வீடியோவில் வந்து 5 மில்லியன் போயிருச்சு. இல்லைண்ணா அவங்களுக்கு என்னென்னா இப்போ ஃபேமஸான இதை பார்க்குறாங்க, அதில் ரெவன்யூ வருது, அதையே விட்டு வைக்கணுமே. அதே தான். ஆமாம், ஜிபி முத்து ட்விட்டரில் காலகாலமாக பண்ணாரு, ஃப்ரீ தான். இப்போ யூடியூப் சொல்லி இப்போ இந்த இது வாங்கிட்டாரு, சில்வர் பட்டன் வாங்கிட்டாரு. இப்போ மந்த்லி காசு வருது. அது டெய்லி போட்டுறாரு. ஒருத்தன் ஒசாமா பில்லியன் ஒருத்தன் போட என்னல எப்ப பார்த்தாலும் ஒசாமா பில்லியன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேசிட்டு இருந்தேன், ஏதாச்சும் வந்தாலும் எழுதி அனுப்புமாடா நம்மளும் ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற. ஏன்னா அது பேரை படிக்கிறாரு, அட்ரஸ் படிக்கிறாரு, அது உள்ள என்ன எழுதிருக்கோ அதையும் படிக்கிறாரு. பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ண ரெகுலரா இருக்கும். எதிரொலியில வரும்ல லெட்டர் எடுத்து எதிரொலி சுரபின்னு ஒரு டிடியில் சனிக்கிழமை ஆனா நைட்டு அவனை ஒருத்தன் யூஸ் பண்ண காந்த பழம் கவரில் போட்டு இல்லை என்னது பிச்சு பிடிச்சி ஏன் செத்த பழம் நாரப்பயல என்னத்தில் அனுப்புறீங்க அப்படின்றா. படித்து உடனே கிழித்து விட. ஐயோ பாவம். அது டிக்டாக் போனதுக்கப்புறம் இப்போது என்ன சொல்கிறது, வேறு ஆப்பெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு டைம் முடிஞ்சு போச்சு. ஆன்லைன் ஸ்டார் டைம்லாம் இப்போ பாட்காஸ்ட் நல்ல கண்டென்ட் மக்கள் பார்க்க தான் செய்கிறாங்க. என்ன அது எங்கே பார்க்குறாங்கன்னு தெரியல. உண்மையிலே அப்படிலாம் சொல்லாதீங்க. சில இதெல்லாம் வந்து சத்தியமாக எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் போட்டு 16 hours தான் ஆகுது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் 3 மில்லியன் போகுது. அதெல்லாம் எங்களுக்கு தோணும் இருக்குடா. அந்த மாதிரி பாட் எல்லாமே இருக்கு உனக்கு. இப்போ வியூஸ் ஜெனரேட் இல்லைண்ணா என்ன ஆச்சுன்னா இப்போ ஸ்கூல் பசங்க கையில் மொபைல் கம்பல்சரி போயிருச்சு. உலகம் வேற. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் போட ஆரம்பிச்சா அவங்க என்ன பண்ணி நமக்கு தெரியவே மாட்டேங்குதே. அது ஒன்று இருக்குல்ல, என்ன சொல்றாங்கன்னா இது உங்களுக்கு மொக்கையா இருக்கலாம், நீ வயசாயிருச்சுன்னு சொல்லு அப்படின்றான். ஸ்கூல் பசங்களாம் கையில் மொபைல் ஃபோன் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால ஸோ அந்த கண்டென்ட்லாம் சுமாராக இருக்க கண்டென்ட் கூட பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு நல்லா இருக்கு, நம்ம சுமாருன்றோம், அவங்களுக்கு அது நல்லா இருக்கு. என்ன சொல்றது, அது ஒன்றும் என்ன ஒரு டிவோவில் வேறு சரி பையன்கிட்ட கேட்டேன், என்னங்க முந்தி மாதிரிலாம் வீடியோலாம் போவானே ஃபேன்ஸுக்கெல்லாம் கல்யாணமே புள்ள பிறந்துருச்சுனே, அவங்கெல்லாம் வேலைக்கு போய்ட்டு தூங்குறாங்க, அவனை ஷேர் பண்ணிருக்க மாட்டான். இப்போ நீ ஏன் இவ்வளோ வருஷம் இருந்துட்டு இல்லை கிளம்பி நீ போதும் மற்ற ஆளுங்க இடம் விடு அப்படின்னாரு. இங்கே வயசாயிருச்சுன்றீங்க. உங்களோட ஜென்ரேஷன் பசங்களாம் இப்போ டேகு ஷேர் எல்லாம் கூட போகிறதில்ல, அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சுனே. இப்போ அடுத்து வர்றவங்களுக்கு நீ அப்படியே டேக்கில் அவங்கள விட்டுடு அப்படின்னா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் போகிறது. சரி இப்போ இந்த பசங்க இருக்காங்க சந்தோஷ் செந்தில் இந்த அவங்க குரூப்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் 2K தானே. ஆனால் அவங்களும் டெம்பிள் மங்கீஸ் தானே பார்க்குறாங்க, அவங்க மற்றது பார்க்க மாட்டாங்களே. அவங்க வந்து டெம்பிள் மங்கீஸும் பிலிப்பாக எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு 10 பேர் இருக்கான், கடைசி ரோ 10 பேர் நாங்கள் டெம்பிள் மங்கி பிலிப்பு தான். அவங்களுக்கு மற்ற சிங்க் ஆகுது. எங்கள் காலேஜில் கடைசி ரோவில் உட்காந்து நானும் சரணாதானே இதை ஆரம்பித்தது. வழி வழியாக இருக்கிற கடைசி பெஞ்சுக்கெல்லாம் உன் கடைசி நீ கடைசி பெஞ்சு இவன் கடைசி பெஞ்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கல எல்லாம் ஒன்றா வருது. அப்புறம் சொல்லுங்கள் மனோஜ், F1 ரேஸ் ஃபுட்பால் அந்த வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டுருக்கு? ஃபாலோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுட்பால் ரெகுலராக போயிட்டு நீங்களாம் ஒரு சப்கல்ச்சர் மக்கள், அதாவது இவங்க தனியாக அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, நமக்கு புரிஞ்சும் தொலையாது, இவங்களுக்கு பேசவும் ஆள் இருக்காது. நமக்கும் ரொம்ப நம்ம கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த F1 ரேஸுக்காரை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்ன ட்ருன்னு ஓடுறாங்க, என்ன அளவு புரியுது எனக்கு புரியல. எப்படியும் ஒரே கார் தான் ஜெயிக்குது, மோதி வீடியோ கேம் மாதிரி போய் பார்த்ததில்ல, அது எப்படி போர் அடிக்காமல் பார்க்குறேன். அது பயங்கரமான சயின்ஸ்ரா. அது பின்னாடி அந்த அதோட டிரைவிங்கோட பாடி என்டியூரன்ஸே வேற. புரியுது இப்போ எதுவுமே உங்களுக்கு புரியல. நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்கா ஆடலங்க டொக்கு வச்சுட்டாங்க டொக்குங்க போல இல்லை. எப்படின்னா நீ கார் ஓட்டுறதில்ல, இப்போ நீ சாதாரணமாக பைக்கில் போகிற மாதிரி இருக்காது அந்த கார் ஓட்டுறது. நான் முதல்ல அது ஓட்டுறவங்கள பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கார் பற்றி அந்த கார் பிராண்ட் அது என்ன மேட்டர்ன்றதை பற்றி சொல்கிறேன். இப்போ நீ வந்து அந்த கார் ஓட்டுற அப்படின்னா அந்த கார் ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஃபிசிக் தேவை இருக்கும். நீ வந்து இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும்னு இருக்கும். டிரைவருன்றது இருக்கே, நீ வந்து கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி உன் உடம்புல இவ்வளவுதான் ஃப்ளூயிட்ஸ் இருக்கணும்ன்ற ஒரு கணக்கு இருக்கு. ஃப்ளூயிட்ஸ்னா உடம்புல தண்ணி எவ்வளவு தண்ணி இருக்கணும்ன்ற கணக்கு இருக்கு. அவங்க சாப்பாடுக்கு வெயிட்லாம் பாப்பானுங்களா ஓட்டுற ப்ராப்பரா வெயிட் எல்லாம் பார்த்து தான் பாக்ஸிங் மாதிரி. ஆமா கிட்டத்தட்ட பாக்ஸிங் அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்க. இது வந்து
இதுதான் மோர் ஸ்ட்ரெனுவஸ் தேன் பாக்ஸிங். பாக்ஸிங் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல சண்டை போடுறவன். இது வந்து நீ ஒரு 60 லேப் போட்டுவிடா. 60 லேப்ன்றது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்? அசால்ட்டாக 300 கிலோமீட்டர் டச் பண்ணுவாங்க. 300லேருந்து டச் பண்ணி நீ பிரேக் படிக்கிறேன்னா உடம்பு என்னத்துக்காக? அவனோட ஃபேஸ் மீன் ஒரு யோசிச்சு பாரு உன்னோட ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. அதனால தான் காதல் மன்னல கரண் வந்து டைம் இது மக்களுக்கு நான் கரெக்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஆனால் இப்போது ஒருத்தன் ஜெயிக்கிறானே எல்லா மேட்ச் அவனே ஜெயிக்கிறானே எங்கே திருந்து வருது உங்களுக்கு? அது ஒரே நாள் ஜெயிக்கிறது இல்லை. நீ வந்து இப்போ வந்து வேர்ல்ட்லேயே தி பெஸ்ட் கார் கம்பெனின்னு சொன்னா உனக்கு யார் தெரியும்? சிங்கே பெஸ்ட் கார் ஃபெராரி. ஃபெராரி சிவப்பு கலர் தாத்தா ஒருத்தர் இருக்காரு. போர்ஸ் இவன் போர்ஸ் எல்லாம் இந்த சர்க்யூட்ல வராதுன்னு முதல்ல வந்து இப்போ இருதில்லை. இதுக்கு வந்து காருக்குன்னு இந்த ரேசிங்குன்னு ஒரு ஃபெராரி மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஃபெராரி இருக்கு, மெக்லாரன் இருக்கு, ஃபோர்டு இருக்கான், ரெட் புல் ஒரு டீம் வச்சிருக்கான், இந்தியால இருந்து ஒரு டீம் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. நம்ம விஜய் மல்யா சஹாரா டீம் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. எல்லாமே பார்த்தா கார் வந்து ஃபியட்ல இருந்து என்ஜின் ரெடி பண்ணுவாங்க, மெக்லாரன் என்ஜின் ரெடி பண்ணுவாங்க. இவங்க ஒரே கார் செய்யறதுக்குனே ஒரு டீம் இருப்பாங்க. ஆமா, இல்ல கம்பெனி இருக்கு, அவங்க கிட்ட இன்ஜின் வாங்கிக்குவாங்க, இவங்களே செய்வாங்க. ஸோ இவங்க மோஸ்ட்லி பார்த்தோன்னா மெக்லாரன், ஃபெராரி, ரெனால்ட் இந்த 3 காருக்குள்ள தான் பிரச்சனை மீன்ஸ் ரேஸ் போயிட்டு இருக்கும். ஸோ எந்த இன்ஜின் பெட்ரு, எந்த இன்ஜின் வச்சா பெருசுன்ற மாதிரி அப்படி வச்சுனா அவங்ககிட்ட காசு இருக்கும், அவன் தானே ஜெயிப்பான். ஆப்வியஸாக எந்த காருக்கு வந்து நிறைய R&D பண்ணி ஜெயிக்க முடியுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சரி, அப்போ கார் பெஸ்ட்டுக்கும் ஜெயிப்பானா அதில் டிரைவர் எங்கிறது டேலண்ட் ஆகும். டிரைவரோட டேலண்ட் வந்து நீ அந்த கார் உனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் கார் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த படம் அந்த ஃபோர்டு பெர்ஃபெக்ட் லேப்னு சொல்கிறாங்க, அந்த பெஸ்ட் டைமிங் ஒரு சர்க்யூட் நீ எவ்வளோ நிற்கிற ஒன்றுமே இல்லை. நீ எந்த கார் வேணால் நீ ஓட்டலாம். ஒரு டிரைவருக்கு வந்து ஒவ்வொரு லேப்புக்கும் பெஸ்ட் டைமிங் வச்சு 60 லேப் போனால் அவன் தான் அவனோட பெஸ்ட்டுக்கு போகிறான்ற மாதிரி. சரி, இப்போ ஒரு கார் இப்போ ஒரு 10 கார் ஓடுது, அவன் 60 லேப் ஓட்டி ஜெயிக்கிறான். ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அந்த கார் ஜெயிச்சிச்சா இல்லை அவன் ஜெயிச்சானா? 2 பேரும் ஜெயிச்சாங்க. ஏன்னா அந்த காரை எல்லாராலையும் அந்த ஸ்பீடில் ஓட்டிட முடியாதுன்னு சொல்லலாம். அதான் பாடி இந்த லிக்விட் எல்லாம் சொன்னீங்க. ஓகே. ஸோ அது இல்லை, அதெல்லாம் வந்து நீ ப்ராப்பராக கான்ட்ராக்ட் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நான் ஒரு கார் கம்பெனிக்காரன், நீ வந்து பயங்கரமாக கார் ஓட்டுறேன்னா நான் அவனை வந்து எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு நல்ல டேலண்ட், நான் வந்து இந்த டேலண்ட் வச்சு என் காரை ஓட்டி காமிக்கிறேன் பாருப்பாங்க. அந்த டிரைவருமே இப்போ வந்து என்ன சொல்றது, சென்னா பார்த்துக்கிட்ட அப்படின்னா மெக்லாரன்ல ஓட்டியிருப்பாங்க. சென்னா அப்படிங்கிறது பிரேசிலியன் டிரைவர். இது மக்களுக்கு நான் சொல்லி பிரேசிலியன் டிரைவர் சீக்கிரம் இறந்து போனவர் F1 விபத்திலேயே. சென்னா SENNA டாக்குமெண்ட்டில் இருக்கும் பாருங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு க்ரோத் இருந்துன்னு பார்த்துருக்கலாம். அந்த டைமில் ப்ராஸ்ட் இருந்தார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ப்ரௌஸ்ட்டுக்கும் சென்னாக்கும் ஒரு பெரிய வார் இருந்து. ஸோ எப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க டிரைவர் பிக் பண்ணுவாங்க. நிறைய பிராண்டில் ஓட்டிருக்காரு, நிறைய பிராண்டில் ஒரு ஓட்டுவார். ஒரே டிரைவர் எல்லா கார்லையும் ஓட்டுவான். வாங்கிறது சண்டை போட்டுப்பானுங்க. மைக்கேல் ஷூமேக்கர் எடுத்தனா ஒரே பிராண்ட் தான், ஃபெராரி. அவர் தம்பி வந்து வில்லியம்ஸ்னு ஒரு கார் தான் அது ஓட்டிட்டு இருந்தார். ஸோ இது எப்படின்னா லைக் இந்த டிரைவர்னால இந்த காரணம் இல்லை, இவங்க 2 பேரும் சேர்ந்து இது வின் பண்ணுறாங்க. அப்படி தான் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த பெஸ்ட் டிரைவர் அந்த பெஸ்ட் கார் வின்ஸ், அதான் ஐடியா. இப்போ கிரிக்கெட் பார்க்குறோம், ஃபுட்பால் பார்க்குறோம், பேஸ்கெட் பால், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்குறோம். ஆனால் அதை நம்ம விளாட்லாம், நம்ம வீட்டிலே கூட விளாட்லாம். ஆனால் கார் ரேஸோ பைக் ரேஸோ வந்து நம்ம இங்கே நம்ம போட்ட முடியாது. ரொம்ப காஸ்ட்லி. உண்மைக்குமே சொல்லணும்னா எல்லாம் சொல்கிறாங்க காஸ்ட்லியஸ்ட் கேம் இதான். ரொம்ப உண்மைக்குமே காஸ்ட்லியஸ்ட் கேம் ஆக்சுவலாக. டிக்கெட்டுமே டிக்கெட் இல்லை நான் சொல்றது, நீ அந்த கார்ல ரேசரா போகணும் அப்படின்னா போனாலுமே நீ பணக்காரனா இருந்தா மட்டும் தான் முடியும். ஏன் வந்து நம்ம இவர் அந்த நிக்கிலோடா அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர்னு பார்த்தா, அந்த மனுஷன் போய் பேங்க்ல பர்சனல் லோன் எடுத்து கார் ஓட்டுற ஒரு மனுஷன். அது ஏன்னா நீ கார் ஓட்டணும்னா நீ அதுக்கான எல்லா செலவையும் நீ தான் ஏற்றுக்கணும். இப்போ நீ வந்து டேலண்டான டிரைவர்னு நல்லா ஓட்ட தெரியுது, நான் ஃபிட்டா இருக்கேன், அதெல்லாம் நான் வந்து கார் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ, நான் நல்ல கார் வச்சிருக்கேன், நான் உன்னை டிரைவரை சொல்லி நீ ஃபர்ஸ்ட் கார் ஓட்டினா டிரைவர், நான் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. நீ ட்ரைனிங் மொக்கையாக ஓட்டினீங்கன்னா ஸோ நீ அதுக்கான ட்ரைனிங் நீ செலவு பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். நரேன் கார்த்திகேயன் அவ்வளோ காசு செலவு பண்ணி பிஎஸ்சி காலேஜ்காரங்க தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடு 2 இருக்கு, PSNAன்னு சொல்லிட்டு எங்கள் காலேஜ், அவங்களோட பையன் வந்து PSNA ஃபுல் பேர் PSNA. அந்த காலேஜோட கரஸ்பாண்டட் அவர் பையன் வந்து ரொம்ப சீரியஸாக ஓடினா அவங்களாலே ஃபார்முலா 3க்கு மேலே போக முடியல. ஸோ ஃபார்முலா 3ங்கிறது பேசிக் ரேஸ். ஃபார்முலா 3ல போயிட்டு அப்புறம் ஃபார்முலா 2, அப்புறம் ஃபார்முலா 1, F3, F2, F1. காசை தாண்டியும் வந்து ஆமாம், அவன் அவ்வளோ காசு போட்டு ஜெயிச்சா தானே அவனுக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும் அவனுக்கு. ஸோ அந்த டிரைவருக்கு அந்த ரஷ் தான் லைக் அது வந்து உச்சக்கட்ட போதையாக இருக்கும் அந்த அட்ரினலின் ரஷ். இப்போ எப்படி சொல்கிறான்னா, நரேன் கார்த்திகேயன் பார்க்குறதுக்கு இவன் எதுக்கு ஜெயிக்கவே மாட்டேங்கான்னு தோணும். அவன் இந்த இடத்துக்கு வர்றதே பெரிய சாதனைன்றான் இந்தியா மாதிரி நாட்டில். அது அப்படி தான் பார்க்கணும் அப்படின்றானுங்க. சொன்ன மாதிரி இப்போ நரேன் கார்த்திகேயன் பெரிய ஃபேமிலியும், பெரிய ஃபேமிலி எல்லாம். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கணுமே.
டேரக்டர் ஆகிறதுக்கே கொத்த கோமான்றாங்க. கார் ரேஸ்லாம் அவனை ஒவ்வொரு ரேஸும் உன்னோட உயிர் வந்து கரெக்டாக அது இருக்கும். வேறு காசும் செலவு பண்ணி உயிரும் ஃப்ரெண்டில் வைக்கணும். அது ஒரு கடுப்பு வேறு. ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு காசும் வரும். அதுவும் ஒரு நாள் ஸ்பான்சர்லாம் அள்ளுவானுங்க. அது உள்ளுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ்லாம் படித்தா அதெல்லாம் வேற லெவல் டான் இதெல்லாம் தாண்டி விஷயம். இப்போ நான் அடிக்கடி நம்ம ரெஃபரன்ஸ்லாம் கொடுப்பேன். இந்த படம்லாம் பாருங்கன்னு. F1 ரேஸ் பற்றி மக்களுக்கு தெளிவாக தெரியும்னா 2 படம் பேர் அழகாக சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்டு vs ஃபெராரி சொல்லிக்கலாம். அது வந்து F1 கிடையாது, அது வந்து வேற ஒரு சர்க்யூட், வேற கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு சர்க்யூட். அதோட டிரைவிங் வந்து கம்ப்ளீட்டாக வேற. ஸோ அந்த படம் பாருங்கள், ஃபோர்டு vs ஃபெராரி. என்ன கதைன்னா, ஃபெராரியை வந்து ஃபோர்டு வாங்கலான்னு சொல்லி போகும். ஆனால் ஃபோர்டு கிட்ட விற்க மாட்டேன்னு சொல்லி கலாச்சிடுவார் ஃபெராரி. ஸோ ஃபோர்டு வந்து நான் எனக்கு அவமானப்பட்டினில்ல, நானும் ஒரு கார் ரேஸ் கார் பண்ணி ஃபெராரியை ஜெயிக்கிறேன்னு பெட்டு கட்டுவார். அதுக்கு யாராக இருக்கானப்பறம் அமெரிக்காவில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நாங்கள் இருக்கோம்மானுங்க. அவனுங்க பம்பு பண்ணியே அந்த ஒரு காம்படிஷன் நான் வந்து பார்ப்பேன்னு ஃபோர்டு ஓனரே சொல்லிடுவார். அந்த ரேஸை ஜெயிச்சு காட்டுவானுங்க. அதுதான் ஃபோர்டு vs ஃபெராரி. நம்ம பேட்மேன் ஹீரோ தான் அதில் பண்ணியிருப்பார் டிரைவர். மேட் டேமன். அவங்கள எப்படி ஏமாத்தினாங்க அதெல்லாம் கடிச்சு ஸ்கெட்செல்லாம் கடிச்சா காட்டுவாங்க. இன்னொன்று நம்ம நிக்கிலோட அந்த படம் பேர் சொல்லு. அது வந்து ரஷ் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அந்த நிக்கிலோடாங்கிற டிரைவருக்கும் இன்னொருத்தர் பேர் என்ன, ஹண்ட், ஜேம்ஸ் ஹண்ட். அவங்க 2 பேருக்குமான சண்டை. 2 பேருமே ரியல் பர்சன். அவன் 2 பேர், அதாவது எப்படின்னா ஒவ்வொரு சீசன்லேயும் 2 பேருக்குன்னு சண்டை இருக்கும். நிக்கிலோடா, ஜேம்ஸ் ஹண்ட். அப்புறம் சென்னாக்கு யார் இருந்தா பிராஸ்ட்னு அவங்க 2 பேர் ஓட்டுறாங்கன்னா அதுக்கான க்ரௌட் அதிகமாக இருக்கும் பார்க்க வரும். ஃபர்ஸ்ட் 2 பிளேஸுக்கு அடிச்சுப்பாங்க. அவங்க 2 பேர் அதான் லைக் எப்படின்னா இவங்க 2 பேர் தான் அந்த டைம்ல இருந்த பெஸ்ட் ரைவல்ஸ். பெஸ்ட் டிரைவர் மைக்கேல் ஷூமேக்கர் யார் இருந்தா, மெக்கா ஹக்கினன் ஒருத்தர் இருந்தார். மெக்கா ஹக்கினன் வேற அட ஓட விட்டுருக்கு மைக்கேல் ஷூமேக்கர் ஒரு காலத்துல. அந்த மனுஷன் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட் கவுல்டார்ட், மெக்கா ஹக்கினன் 2 பேர் அந்த டைம்ல டீம். கவுல்டார்ட், மெக்கா ஹக்கினன் இவன் 2 ப்ராப்பரா பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த மனுஷன் ஒரே ஆளு. அவரோட எனக்கு கம்பெனியன் ஃபெராரி டிரைவர் தெரியல. செமையா இருக்கும் உங்க ரேஸ். அந்த மனுஷன் வந்து ஒரு ஃபினிஷ். ஸோ F1 வந்து இப்போ தனி வாழ்க்கை. இது ஒரு ஸோ அப்படின்னா அப்படியே உட்காந்து பொறுமையாக ரேஸை பார்த்துட்டு பாயிண்ட்ஸு எவ்வளோ பேர் ஜெயிக்கலாம், யார் ஸ்பான்சரு, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அதை பார்க்க தோணும். ஒன்ஸ் நீ பார்க்க ஆரம்பிச்சு இவன் தான் அது அதில் இன்னும் உனக்கு கேம் புரியறதுக்கு என்னன்னா, இப்போ நீ டிரைவில் என்ன அப்பெக்ஸ்னா என்ன, எந்த இடத்துல கார்னரிங்னா என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு டிரைவிங் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அது பிடிக்க ஆரம்பிச்சு, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. என்ன பண்ணுறானுங்க சில இப்போ நீ பைக்குக்கெலாம் எடுத்தனா அந்த 46 நான் அவ்வளோக்கான பைக்லாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் அந்த 46 டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் இன்னொரு கும்பலாக இருக்கும். அவங்களோட டிரைவிங்லாம் நீ பார்த்தனா லைக் எப்பிக்கா ஒரு கடைசி ஒரு 3 நாள் லேப்லாம் பார்த்தனா தெரிச்சுட்டு ஓட்டுவானுங்க. ஒரே டீமில் இருப்பானுங்க. ஒரே டீம்ல 2 கார்லாம் வரும். ஆனால் எவன் ஜெயிக்கிறாங்கிற போட்டி இருக்கும். அந்த 2 காரோட பெஸ்ட் வின் வச்சு தான் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன் காரில் தருவாங்க. எதுக்குன்னா தோத்த டிரைவருக்கு கான்ட்ராக்ட் போயிடும். அவன் அந்த பயத்திலே ஓட்டுவான். நம்ம கம்பெனி தான் ஃபர்ஸ்ட்டில் போதுன்னு பொறுமையாக வர மாட்டாருங்க. இவன் ஜெயிக்கலான்னா இவனுக்கு அந்த இவனை வெளியே அமைச்சிருவான். இப்போ WWFலாம் பார்ப்போம், ரொம்ப இப்போ எல்லாருமே பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1-to-1 2 பேர் அடிச்சுக்குவாங்க. நான் எனக்கு இவன் உண்டா யாருன்ட்டு பார்ப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ட்ராமா, எல்லாமே பேசி வச்சுட்டு பண்ணுறாங்க, விழுகிறதெல்லாம் ஃபேக் அப்படின்னு மெதுவாக தான் தெரியும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி என்னடாதுன்ற மாதிரி ஆச்சு. அது மாதிரி இதில் நடக்குமா? அந்த இல்லைவனே இது வந்து ஏன்னா ரொம்ப பெரிய காசு இன்வால்வ் இதில். என்னன்னா எல்லாம் கோடீஸ்வரன் ஒரு உலகத்தில் இருக்கிறது 10 கோடீஸ்வரன் 10 கம்பெனி வச்சிருப்பான். ரோசக்காரன் இல்லை, WWF வந்து நம்ம வரைக்கும் பார்த்தோன்னே எப்போ அது வந்து அமெரிக்காவோட கம்ப்ளீட் ப்ரொமோஷன். WWF நம்மளுக்கு இங்கே வரைக்கும் ரீச் ஆனது காரணம் எப்படின்னு பார்த்தோன்னா லைக் அது ஒரு பெரிய சர்க்கஸ் கூட்டம் மாதிரி நினச்சிக்கோ. அவங்க ப்ராப்பராக அவனுக்கு வந்து நீ இப்படி சண்டை போடணும்னு சொல்லி தர மாட்டானுங்க. பட் இதுதான் எனக்கு ரிசல்ட். இப்போ ஹிட்மேனும் ஸ்டோன் கோல்டும், நான் ஹிட்மேன் ஸ்டோன் கோல்டு காலத்துல WWF பார்த்தேன். நீ எந்த காலத்துல WWF பார்த்தேன்? இது ஒரு ட்ரிபிள் எச் ராக் ஓகே அண்டர்டேக்கர். நான் வந்து ஹிட்மேன் வெளியே போகும்போது நான் வந்து WWF, ஏன்னா ஸ்டோன் கோல்டுக்கும் ஹிட்மேனுக்கும் ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில வந்து ஸ்டோன் கோல்ட் சொல்லுவான், என்கிட்ட நீ தோத்தானா நீ இது விட்டு போயிடணும்னா ஹிட்மேன் ஃபேன் ஆகலாம். பயங்கரமா இருக்கும். அது ஒரு கப் கல்ச்சர். ஸோ அவங்க வந்து ரிசல்ட் சொல்லிடுவானுங்க. அல்டிமேட் வாரியர்னு ஒரு ஆள் இருப்பான். அந்த ஜெனரேஷன்லாம் நீ பார்த்துருப்பியா WWF? ஒருத்தன் இந்த பெடக்ஸ் தூக்கி மூஞ்சில போட்டு ஆடணும். சாக்ஸ மாட்டி வாய்க்குள்ள அது வந்து இவன் அவன் பேர் வந்து மேன் ஹண்டர். எல்லாம் அந்த பிக் ஃபன் கார்டு ஆடுவாங்க ஸ்கூல் டூர்லாம் போகும்போதுன்னு. ஹிட்மேன் தான் அதிகபட்சமான வெயிட்டு, பிக்லோ வச்சுருவாங்க. அதெல்லாம் அதில் வருவானுங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக யூரோப் F1 ரேஸ் ஃபுல்லாக. F1 வந்து அமெரிக்கா உள்ளே வந்தால் தான் நாரடிப்பான். இவனுங்கெல்லாம் வந்து பெட்டு கட்ட மாட்டானுங்க. ரோசக்காரங்க ஜெயிச்சு தான் ஆகணும். எப்படின்னா ஃபோர்டு வந்து ஃபேமஸான நார்மல் கார் கம்பெனி. அவன் ரேசிங் வர அதில் ஃபேக்லாம் பண்ண முடியாது. அவன் ரேசிங் வந்து அவன் ஜெயிக்கணும்னு காட்டி ஆகணும். இல்லை ஃபெராரி அசிங்கப்படுத்துவான். ஊழலில் மாட்ட மாட்டானுங்க.
ஸோ ரொம்ப சீரியஸாக ஓட்டுவாங்க. அதில் அந்த மாதிரி இருக்காது. பட் உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கும் டிரைவர்ஸ்க்கும் கம்பெனி இவங்களுக்கும். அதாவது எப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு டிரைவருக்கும் ஒரு பிராண்டுக்கும். டிரைவர் கேட்குற மாதிரிலாம் கார் பண்ணுவாங்களா இல்லை அவங்களும் சண்டைலாம் இருக்கும்? டிரைவர் வந்து கேட்பான் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பீடு வேணும். அது கார் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணுறது டிரைவருக்கு ரைட்ஸ் இருக்கு. லைக் எனக்கு இந்த வெயிட் தான் வேணும், எனக்கு இந்த வெயிட் வேணும், என்னோட டவுன் ஃபோர்ஸ் இப்படி இருக்கணும், என் கார்னரிங் இப்படி இருக்கணும். அவனும் ஒரு பார்ட் மாதிரி கார்ல டிரைவர். அவன் அப்படிதான். இயகர் தான் காரும் அவன் மனுஷனும். இயகர் யாரு? இயகர்ன்றது இந்த இது பசிபிக் ரிம்ல வருமேடா, ஒரு மெஷின் ரோபோட்டுக்குள்ள பே பண்ணுவானுங்களே. ரைட். எப்பா இப்போ யார் அதிகமாக ஜெயிக்கிறா? லூயி ஹாமில்டனா பிரிட்டிஷ் டிரைவரா? போன வாரம் கொரோனா வந்துச்சு. ரேஸ் மட்டும் தான் கொரோனா வந்துச்சு. மைக்கேல் ஷூமேக்கரோட மீன் விக்டரி வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளாக்ல அவன் அதிகபட்சமாக ஜெயிச்ச பிளாக்ல ஃபர்ஸ்ட் பிளாக்கேவா? சென்னா ஊர்க்காரன்டா. சென்னா ஊர்க்காரன் பிரேசிலியன் அவன். ரைட். ரேஸ் அப்போ ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி பெரிய ஒரு இந்த மாதிரி ஜெயிப்பாருன்னு நினைச்ச ஆளு ஒருத்தர் சென்னா ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாரு. அந்த இதுல வந்து 15th இருந்து 6th வரும் இறந்து போயிடுவான். அடிச்சு அவர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நிறைய இந்த பாதுகாப்பு டயர்லாம் அதுக்கப்புறம் தான் வைக்கிறானுங்க. அந்த மனுஷன் வந்து அந்த ரேஸுக்கோ அதுக்கு அந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாரு. நிறைய ஜனங்கள் இதெல்லாம் செய்யறான். இந்த ஒரு 4-5 ரெகுலேஷன் சொல்லுவான். அந்த ரெகுலேஷன் வந்து டாக்குமெண்ட்ரி பார்த்தாலே அவர் ரொம்ப பிளான் போட்டு கொண்டா மாதிரியே கூட இருக்கும். யார் ஓனரோ அவர் கூட சண்டை போட்டுருவான். F1 ஓனர் கூட சண்டை போட்டுருவான். சண்டை போட்டு ஏஞ்சி போயிடுவான். அடுத்த டே செத்து போயிடுவான். அது அவன் டெத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் F1ல எடுத்து இல்லை இப்போ வரைக்கும். ஃபுல்லா பாதுகாப்பு இதெல்லாம் மாத்திட்டானுங்க. அவன் தான் அந்த அதோட ஃபவுண்டேஷன் போட்டது அவன் தான். இதான் செய்யணும் இப்படி செய்யணும். ஆனா ஃபேன்ஸ் சைக்கோ என்ன சொல்லும்னா இப்படிலாம் பாதுகாப்பு ஆனதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆக மாட்டேங்குது, ரேஸ் மேல த்ரில் இல்லை அப்படின்றாங்க. ஆமா, பார்க்க வர்றது ஏதாச்சும் நடக்கும். இன்ஜினுமே வேற இப்போ அவங்க ஓட்டுறது அசிஸ்ட் அது வந்து 1600 cc ஹார்ஸ் பவர் இன்ஜினை வந்து அந்த ஆள் மட்டும் ஓட்டணும். அசிஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாம் அவங்களே மேனுவலா இப்போ எல்லாமே அசிஸ்ட். டிவி முன்னாடி உட்காந்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா, எல்லாம் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க காரை. இல்லை வண்டியோட மைக்ரோ ப்ராசஸரும் பண்ணும். இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது இன்புட் தருவாங்க. சொல்லுங்க. ரொம்ப சேஃப்டி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஃபார் குட். ஸோ F1 ரேஸ் ஒரு பக்கம் போச்சு. நீ என்ன சப்கல்ச்சர் நீ என்ன வச்சுருந்த? நான் எனக்கு தனியாக வச்சுருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சா? நான் இதுதானே பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டுவாங்க இது ஏன்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பாட்டு கேட்பேனே, சாங்ஸ் கேட்பேன். மற்றபடி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக பழக்கமே இல்லை. ஒரு என்ன ஆச்சுன்னா சின்ன வயசில் கிரிக்கெட் வந்து வீட்டு வாசலில் அந்த லைன் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது விக்கெட் கீப்பிங் நிற்க வச்சுட்டாங்க. சரி, கரெக்டாக வாசல் வீட்டு அந்த இறங்குனா ரோடு வாசல்கிட்ட நிற்கிறேன். முன்னாடி பேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பால் போட்டுருக்காங்க. பால் போட்டு ரோட்டுக்கு வந்துருச்சு. நான் எதையுமே பார்க்காம நேராக பாலை பார்த்துட்டு லாரி வந்து பக்கத்தில் அப்படி வந்து நின்றுச்சு. அப்போ பார்த்தவன் தான் அப்படியே பாலை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பாலையும் தொடல பேட்டிங் தொடல. ஸ்போர்ட்ஸ் தமிழகத்தின் தோனி ஒருத்தர் மிஸ் ஆனது மனசுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. விட்டுருந்து அன்றைக்கி கோணியில் போட்டு கொண்டு போயிருப்பாங்க ஒன்று. அடப்பாவி நல்லா பண்ண விக்கெட்டு. பைக்கு கார்லாம் ஓட்டு வேணா ரேஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரி பார்க்கணும். அந்த இதெல்லாம் அந்த ஒரு இது இல்லை ஓட்டணுன்றது ஒன்றும் இல்லை. அதோட இப்போ இந்த படங்கள் பார்க்குறது, பாடல்கள் கேட்குறது, இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் வரும்ல டிவியில், அப்போ கண்ட கேமில் உட்காந்து பார்த்துருக்கேன் நைட்டில். ஆனால் அதெல்லாம் பார்ப்பேன். ஜாவலின் த்ரோ தூக்கம் வராமலாம் ஒரு முறை ஒரு முறை ஸ்டார் மூஷோ தான் இந்த முத்தாக்காட்சி வந்துக்கிட்டு இருந்துச்சு நைட் 2 மணிக்கு. உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இன்ஸ்டியூட்டுக்குன்னு சேனலை மாற்றிட்டேன். பார்த்தா போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு முறையாக ஓட்டுறாங்க 3 மணிக்கு. அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னடா பார்த்து போட்டு ஓட்டுறாங்கப்பா, யாரா ஓட்டுறாங்க எனக்கு நாடு பேரெல்லாம் தெரியல. அப்போ தானே மாற்றுறேன். நான் ஃப்ளோர் போ அப்படின்றேன். போ கமான்றேன். ஏன் சமாளிக்கிறேன் நான் ஏன் நல்லா விட்டு பார்த்து தெரியுது. என்ன பார்த்துட்டு இருந்தப்ப அதான் இது பாய்சன் ஐவி படம் பார்ட் 2 ஏதோ கார்மேல உட்காந்து முத்தம் கொடுத்துட்டு இருப்பா. அப்போ கிளைமேக்ஸில் ஒரு முத்தக்காட்சி, அது ஃபர்ஸ்ட் பார்ட். அது வெயிட் பண்ணா மைக் வேணா ரைட் மாற்றுறானே. சரி அந்த பக்கம் நல்ல கேமாவது வரலாம், ஒரு பேஸ்கெட் பால் அம்பூடாவது வரலாம். எல்லாம் பொறுமையாக போட்டு ஓட்டுறாங்க. ரேஸ் மாதிரியே தெரில. அது அசிங்கப்பட்டேன் அன்றைக்கி. அந்த காலத்தில் அந்த மாதிரி டிவியில் பயங்கர ஸ்டீமியாக வந்து விஷயம் என்னென்னலாம் சொல்லுவேன் நீ? இப்போ நான் வந்துச்சுன்னா இதுதான். நான் வந்து வெள்ளிக்கிழமை ஏஎக்ஷனில் வந்து சில்க் ஸ்டாக்கிங்ஸ் போட்டு எடுத்தோடனே விட்டு வந்துடும். எடுத்தோடனே விட்டு அதுக்கப்புறம் கேஸ் அதை கண்டுபிடிக்கலாங்க தேவையில்லை. மொதல் 5 நிமிஷம் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு வந்துடும். டைட்டில் காலையில் போடுவாங்க. காலையில் 4 மணி 5 காலுக்கு போடுவாங்க. நைட்டு 11 மணிக்கு போடுவாங்க. அது உட்காந்துடுறது. ஹாட் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சொல்லுவானுங்க எஸ்எஸ்மிசிக்கு வாழ்ந்ததே எஸ்எஸ்மிசிக்கு வாடகை அந்த ஷோவில் தான் கட்டினான். இது ஒன்று இருந்துக்கும். ஜி இங்கிலீஷில் வந்து நைட்டு 11 மணிக்கு மேலே விடுபட மாட்டாங்க. அன்சென்சர்லாம் நான் பார்த்துருக்கேன், கதறிட்டுலாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த டைமில் அந்த நீ ஏஎக்ஸ்என் பற்றி சொல்லணும். அந்த டைமில் அந்த செமையாக இருக்கும்டா ஏஎக்ஸ்என்ல. டேர் ஒன்று பண்ணுவாங்க, ஃபியர் ஃபேக்டர். அதுக்கப்புறம் அப்போ தான்
முதல்ல டிவி சீரிஸ் Magic இன்ட்ரோடியூஸ் ஆனா AXN ஒரு 6 சீரிஸ் ஃபார்மட்டே மாற்றினான் அவன். செமையா இருந்தா. ஆனா Star Movies பார்த்துக்கிட்டு எல்லாரும் AXN பார்க்க வச்சான் அவன். அவன் தான் இந்த பைக் ரேஸு, இந்த சைக்கிள் ஸ்கிட் ஆகுறது, இந்த ஸ்கேட் போர்ட்லாம், இந்த இப்போ இந்த ரெட் புல் பண்ணுறதெல்லாம் அவன் தான் போட்டு கட்டிக்கிட்டு இருப்பான். செமையா இருக்கும். லைக் கார்ட்டூன் நெட்வொர்க்கே ஃபாரின் கார்ட்டூன் நெட்வொர்க் வரும், சூப்பராக இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியாவுக்குன்னு ஆரம்பிச்சு வந்தால் லேக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபாரின் கார்ட்டூன்ல இந்த ஹானா கார்பரான்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருக்கோம். வேறு லெவலில் பண்ணுவானுங்க. வேற மாதிரி இருக்கும். ஜானி பெஸ்ட் பாப்பியா நீ? 4 மணிக்கு ஸ்கை கமாண்டரு, 4:30க்கு ஷார்ட் கேட்ஸு, 5க்கு டெக்ஸ்டரு, 5:30க்கு ஜானி பிராவோ, கடைசியில் 8:30 மணிக்கு பாப்பாய் பார்த்தா தூங்குவேன். சென்ச்சுரியன்ஸ் பார்த்துருக்கீங்களா? 3 பேர் ஃபயர், இது வாட்டர், எர்த், ஸ்கை. சென்ச்சுரியன்ஸ்ன்றது பரப்பான. அதான் 3 பேர் இருப்பாங்க. அதில் ஏரில் ஒருத்தன் போவான், தண்ணிக்குள்ள ஒருத்தன் போவான், லேண்டில் ஒருத்தன் போவான். அதுலேயும் வந்து சென்ச்சுரியன்ஸுக்கு செம்ம கலாயா இருக்கும். உச்சக்கட்ட கலாயா இருக்கும் எல்லாம். இப்போ என்ன வச்சு எல்லாம் இந்தியாவுக்குன்னு ஆரம்பிக்கும் போது வந்து அதை சொதப்பி விட்றானுங்க. இந்த பென்டன்லாம் வருமே கருமா, அதெல்லாம் இப்படி எரிச்ச மாதிரியாக இருக்கும். நான் இவன் இந்த இப்போ இருக்கிற பசங்களாம் ஒழுங்கான காட்டனே பார்க்கறது இல்லை. ஒன்றுமே பார்த்துட்டு அந்த ஸ்பேஸே பெரிய ஸ்பேஸ் அதை அப்படியே எடுத்துட்டானுங்க. ஏன் மாலா இந்த இவன் அந்த பீம் சோட்டா பீம் மாலா வருது வாயில சை, அது ஒரு கதைன்னு சொல்லிட்டு டிடிலே நிறைய கார்ட்டூன் படம் நம்ம ஊரில் பண்ணதே பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் மாதிரிலாம் எடுத்துருப்பானுங்க. இந்த நேஷனல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா படம்லாம் அதெல்லாம் கவர்மெண்ட் இந்த ஃபண்டெல்லாம் கொடுக்கும் பண்ணுறதுக்கு. அதில் அனிமேஷன்லாம் கார்ட்டூன்லாம் பண்ணுவாங்க. சின்ன பையன் எப்படி தண்ணியில் குளிக்கிறான், தவளை கூட விளையாடுறாங்க மாதிரி. இது கரும சோட்டா என்னைக்கெல்லாம் நான் இசைவாணி பார்க்குறேன். அன்னைக்கெல்லாம் பேட் நாளாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கார்ட்டூன் போட்டு அது வேகமாக வந்து பார்ப்போம். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா இசைவாணி ஓடிட்டு அப்போ முடிஞ்சிருச்சா அப்படின்னு பேடாக வந்து உட்காந்துருவான். இன்னும் பக்தா வேற அவன். இப்போ சோட்டா பீம் ஆரஞ்சு பொட்டு வச்சுட்டு வருவான். ராஜு பை என்னென்னமோ வராங்க எல்லாம் வேறக்கா. ஐயோ இந்த ரைம்ஸ் அதிகமாக அப்படியே ரைம்ஸ் வேறு வந்துருச்சு. போட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. வேறு இப்போ என்ன, இப்போ வேறு ஜனங்க வேறு தேட்டருக்கு வேறு வந்து தொலைவோம். எல்லாம் ஓடிடி வேறு பழகிட்டாங்க போல். ஆமாண்டா. நீங்கள் சத்தியம் தேட்டர் போகிறேன், காற்று வாங்குது. ப்ரிவியூ ஷோ போயிருந்தால் காரே காணும். அந்த தேட்டரே ஃபுல்லாக இருக்கும், ஒன்றுத்தையுமே காணும் அங்கிட்டு. இது என்னன்னே தெரியல, என்ன ஆக போகுதுன்னு. ஊரில் இருக்க ஃப்ரெண்டு ஸ்கூல் மேட், அவன் சென்னைக்கெலாம் வரல, அங்கே ஊர்லேயே தான் இருக்கான். இப்போ படிச்சுட்டு அங்கே தான் வேலை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு சொல்கிறான் அமேசானில் இந்த படம்லாம் பாடுறான், நல்லா இருக்கு. ஊர் பக்கம்லாம் ஆப் வந்துருச்சு. நம்ம தான் ஊருன்ற, நம்ம கிராமங்கிறதே கிடையாது. கன்னியாகுமரி வரைக்கும் அப்டேட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் அப்டேட் ஆன ஸ்கூல் பசங்க கூட அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இது பாருங்கண்ணே, அதை பாருங்கங்கிறாங்க. இப்போ இவங்க ட்ரைனிங் ஆட்டினா எங்கிறது நீ கதை சொல்லுவா, அவனுக்கு எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இனிமேல் நல்ல கட்டணம் வரும்ண்ணே. கண்டிப்பாக இனிமேல் தான் நல்ல கண்டென்ட் வரும். நல்ல கண்டென்ட் வரணும்ண்ணே. இதை தாண்டி வேறு தான் நீ யோசிச்சாதான் உண்டு. ஆனால் நல்ல கண்டென்ட், புது கண்டென்ட் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்கண்ணே, அதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ப்ரொடியூசர் அது காலங்காலமாக அது அவங்க தானே இல்லை, நமக்கு தான் எழுதுறதுக்கு ஆள் இருக்கோமே. கொசுவா? கொசுவை பற்றியெல்லாம் நம்ம பேசவே இல்லையே. கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏரியாவில் எப்படி இருக்கு கொசு? பிச்சு எடுக்குது. பெங்களூரில் கொசுவே இல்லைடா. கொசுவே இல்லையா? என்ன சொல்கிறேன்? பெங்களூரில் கொசுவே இல்லைடா. எப்படி அவ்வளோ பெரிய சிட்டியில் எப்படி கொசு இல்லாமல் இருக்கானு? அவங்க ரொம்ப நீட்ரா. அவங்க காலைல 9 மணிக்கு வராங்க. பத்தியா மாமியார் வரும்னு சொன்னோடனே பத்தியா நீட்டுன்ட்டான். சத்தியமாக சொல்கிறேன், நான் சென்னை நீட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பெங்களூரா சென்னைனா ஆல்வேஸ் சென்னை, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அப்போ அங்கே பொல்யூஷன் அதிகம்ண்ணே, அந்த புகைக்கு எல்லாம் செத்து போயிருது இருக்கலாம். அந்த கொலகாரங்க இந்த ஏர் ஷோ நடந்ததுக்கு அந்த ஏரியாவை சுற்றி ஒரு 9 கிலோமீட்டருக்கு நான்வெஜ்ஜுக்கு கூட எல்லா கடையும் சீல் வச்சுட்டாங்க. இவனை 15 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுண்ணா. ஆமாம், எதுக்குன்னே தெரியல. இப்போ வரைக்கும் நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னவா இருக்கும் ஏர் ஷோக்கும் சிக்கன் கடைக்கு என்ன சம்மந்தமாக இருக்கும் பல நாள் யோசிச்சுட்டேன். அந்த பக்கம் இவங்க யாரும் வந்துருந்தாங்களா? பக்த யாரும்? ஒன்றும் கிடையாது, வெறும் ஏர் ஷோ. அதுக்கும் 9 நாளைக்கோ கிட்டத்தட்ட 9ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரியில் நான்வெஜ் கிடையாது. ஜனவரி கிடையாது. பெங்களூரில் வருஷம் ஒரு ஏர் ஷோ நடக்கும். ஃப்ளைட்டுங்களாம் வச்சு எக்ஸிபிஷன். அப்போ அவங்க என்ன வந்திருப்பாங்க, அதனால இதெல்லாம் வேணாம். வீடு வந்து ஏர்போர்ட் அந்த இதுக்கிட்ட. ஸோ அதாவது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தாண்டி 20 கிலோமீட்டர், அதாவது இது வரைக்கும் சஞ்சய் ஹெப்பால் வரைக்கும் நோ சிக்கன் சார். எங்கள் வீட்டிலேருந்து இன்னொரு 6 கிலோமீட்டர் இங்கிட்டு போகிற வரைக்கும் இங்கிட்டு கிடையாது. இங்கே சுத்தமாக கிடையாது ஏர்போர்ட் வரைக்கும். ஏதோ சயின்ஸ் இருக்குன்னு பின்னாடி என்னன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. அரசியலாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது. பெங்களூர் கைஸ், இது நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்டிருக்கேன். பாட்காஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆங்கர் ஆப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். அதுக்கு அடுத்த பாட்காஸ்ட்டில் எண்டிங் அதை நான் எண்டிங்கில் ஆட் பண்ணிடலாம். இந்த எபிசோடில் ஆட் பண்ணிட்டா மக்கள் கேட்கலாம். அது மாதிரி இந்த டிடியில் வரும்ல, நான் இந்த ஊர்லேருந்து பேசிக்கிறேன், இந்த ஷோ ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரிலாம் மக்கள் பேசி சூப்பர் மேட்டரா அதை நிறைய வந்துச்சு இப்போ இந்த முறை. ஸோ இதுக்கும் பதில் சொல்லுவாங்க. பெங்களூரில் என்ன போட்டு காமிச்சிங்க நல்லா. ஆமாம், அதனால் பெங்களூருக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இது இப்போது ஏதோ ஒரு ஊரில் இது இன்றைக்கி பார்த்தேன், ஏதோ ஒரு கைலாஷ் நார்த் இந்தியாவில் ஒரு இது லக்ஷ்வதீப்பில் மாடு வெட்டுறதே பேன் பண்ண போகிறாங்களாம் டோட்டலாகவே. ஆமாம், பீஃபே இல்லையா? இது ஆரம்பம்.
அது லட்சத்தீவு கீழே மால்தீவ்ஸ் பக்கத்தில் இருக்கிறதா லட்சத்தீவு. லட்சத்தீவு அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்படியே அந்த போவோம், அப்படி சுற்றி வருவான்னு நினைக்கிறேன். அதாவது என்ன இப்போ சொல்கிறேன், மாடை வெட்டவே கூடாதுன்னா அப்புறம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் தவிர பண்ண மாட்டாங்க. நீ சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். நாங்கள் என்னமோ செஞ்சுருக்கோம். நீ விட்டு நாங்கள் வெட்டலாம்ல அப்படிம்பாங்க. சட்டப்படி மக்கள் தானே சொன்னோம், எங்களையா சொன்னோம் அப்படிம்பாங்க. இது எங்கே என்ன போகுதுன்னா, எப்படி சொல்கிறது, இவங்கள அதாவது தெளிவாக இருக்கிறாங்க, அவ்வளோலாம் ஒன்றும் பேக்கெல்லாம் கிடையாது. என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சிருக்கு, எது வேலை செய்யணுமோ அது தெரிஞ்சிருக்கு. இந்த வீகன் பற்றிலாம் பாட்காஸ்ட் பேசும்போதெல்லாம் அப்படி தான் கலாச்சிக்கிட்டு இருந்தோம். வெளிநாட்டில் வீகன்னா வந்து டோன்ட் ஈட் மீட், பி கைண்ட் டு அனிமல்ஸ் அப்படின்றவானுங்க. அது எப்படின்னா மிருகங்கள் பாவங்கிற கண்டென்ட்டில் பேசுவான். நம்ம ஊரில் வீகனிசம்னா அதில் ஜாதி வருது. அதாவது நான் வந்து சைவம் அப்படிங்கிறத சொல்லாமல் நான் வீகனுங்கிறதுக்கும், சைவமாக இருக்கிறவங்களும் வீகனுக்கு ஆகாது. நம்மளோட சைவங்கிறது காலங்காலமாக இருக்குது. அதில் வந்து ஸ்கெட்செல்லாம் போட்டு இந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்கூல்லலாம் பிரெயின் வாஷ் பண்ணுறதுலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எப்படி அது வீகனில் வரும்னு தெரில. ஸோ சாப்பாடு வச்சு பால் குடிக்காதீங்க, சோயா பால் குடிங்க. சோயா பால்லாம் மயிர காசு, அவ்வளோ காஸ்ட்லி. காசுக்கு இருக்குடா, அதில் என்னடா இருக்குது? ஆமீன் பால்லே 2-3 கலர் இருக்குது, அதுக்கே காசு இல்லைங்க. சோயா பால் வர உட்காந்துட்டு வச்சு வேறு செங்கி முன்னும் ஏதாவது குமுறல்கள் என்னென்ன இப்படிலாம் நடக்குது, முட்டியில் என்ன மாதிரி ஏதாவது இருந்துச்சா இந்த வாரம்? தியேட்டர் சினிமா தானே, தியேட்டர் சினிமா தான். அதுக்கு தான் வெயிட் பண்ணிடுறேன். படம் வரணும்னு பல்லு படம் பார்த்துக்க பல வருடங்கள் உழைத்து படம் என்னாச்சு எல்லாம் கேட்குறாங்க. படம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் முடிச்சாச்சு, வந்துடும், சீக்கிரம் வந்துடும். சொல்லுங்கள், வெல்வெட் நகர மண்டபம் மனோஜ்குமார் நடராஜன் அடுத்த படம் என்ன போயிட்டுருக்கு? இப்போ அடுத்து ஒரு படம் எழுதி முடிச்சிருக்கோம். சீக்கிரம் அடுத்த படம் எதிர்பார்க்குறாங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க. அதை படம் எப்படி இருந்துச்சு அனுபவம்? சினிமா கற்றுக்கிட்டீங்க, வியாபாரம் கற்றுக்கிட்டீங்க, இண்டிபெண்டன்ட் சினிமா நீங்களே எல்லாம் எடுத்து அழகாக முடித்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஒரு பிரேக்கு, அதுக்குள்ளே அழகான ஒரு கல்யாணம். திடீர்னு ஃபேஸ்புக்கில் பிஸி அந்த மனோஜ்குமார் காணோம் இருந்தாங்க. எப்படா எப்படிப்பான்னு முடிச்சு அப்படி திரும்புறதுக்குள்ள அழுத்திட்டாங்க. எங்கள் வீட்டில் ஆடு மாதிரி வெட்டினாங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன், எந்த வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்களோ வயசு ஆவாவா பெப்பேன் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னு. அதே ஒரு நாள் ஊருக்கு போனால் அதுக்கப்புறம் ஃபோனே காணோம். ஃபோன் பண்ண கல்யாணம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆடை வெட்டி கொட்டு போயிட்டாங்க. நானும் மனோஜ்குமாரும் ஒரே டைமில் படம் எடுக்க ஆரம்பித்தோம். இந்த படமோ ரிலீஸ் பண்ணிருச்சு. எனக்கு கொஞ்சம் சற்று தாமதமானது. எது நேரம் 1.5 வருஷம் இருக்கு. அடுத்த வாரம் வந்து முதல் வாரம்னா அடுத்த வாரம் நீ பிளான் ஆகிருக்க வேண்டியது. சும்மா கொஞ்சம் டைம் ஆச்சு. என்னென்ன இன்னொரு 1.5 வருஷம் இருக்குமா? இருக்கலாம் எல்லாம் நன்மைக்கு. ஸோ இப்போது வந்து அனிமேஷனில் வந்து மிக பிரபலமாக இருக்கிற வெங்கி அனிமேலே வந்து நம்ம மனோஜ்குமார் அறிமுகப்படுத்தினார். அதை நம்ம சொல்லிக்கிறோம் நண்பர் என்பதால் நம்ம பதிவு செய்ய விரும்புகிறேன். மேக் இருக்கு, நம்மளே கூட இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீ நம்ம என்ன சொல்கிறது, இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் நல்ல அனிமே இல்லை வரையக்கூடிய மக்கள்லாம் நீ யாரெல்லாம் சொல்லுவ இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரியில்? ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2010லேருந்து 14 வரைக்கும் திடீர்னு ஒரு கும்பலாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் எங்கேருந்தோ வந்தாங்க. ஐஎஸ்ஓ கொண்ட இந்த சிடபிள்யூஸ் வந்தது, அப்புறம் கேமரா 5Dலாம் நல்லா வந்ததுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் வெளியே வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஆக்டிவான ஒரு கும்பல் தான் இருக்கான்னு சொல்லு நீ. அவங்க எல்லாமே திரும்பி இண்டஸ்ட்ரி வந்துட்டாங்க. டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறம் நல்லா சொல்ல முடியல, எல்லாருமே அதை செய்ய முடியுதோன்னு மாதிரி இருக்குது. மேனுவலாக வரையும் போது இப்போ மேனுவலாக வரையவங்களோட ஸ்டைல்னு தனியாகவே இருக்கும். ஆனந்தோட குமுதத்திலே வந்து டயக்ராமை வச்சு யார் பெயிண்டர்னு கீழே சொல்லிடுவாங்க வரைஞ்சது யாருன்னு. மேனுவலில் ஒரு ஸ்டைல் இருக்கும், டிஜிட்டலில் கொண்டு வர முடியல. எனக்கு தெரிஞ்சு ஆசிஃப் கான் சொல்லுவேன், ஆனந்தவிடன். ஆசிஃப் கான் அவர் நேரில் பழகியிருக்கேன் ஆனந்தவிடன் வீடியோ பண்ணதுனால. அவரோட தம்பி தான் ஹாசன் வந்து நம்ம வீடியோக்கெலாம் எடிட் பண்ணுவார், விகடன் வீடியோஸ்க்கெலாம். ஸோ அவர் நல்லா பேசுவார், அவர் நல்ல ஒர்க்கு. அவர் தான் இதில் பெருசாக அருண் கணேசன் பார்த்துருப்பேன். ஆமாம், நம்ம அவரோட ஒர்க்கெல்லாம் செமையாக இருக்கும். அருண் கணேசன் ஜோஹோல இருப்பார். நம்ம ஐஎஸ்ஓ கண்ணன் அவர் சொன்னால் மக்கள் போய் தேடி பார்ப்பாங்க இவங்களெல்லாம். வேற யாரு, அருண் டைட்டன் ஃபோட்டோகிராஃபர். அந்த சிலையை வச்சிருக்காரு, அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோகிராஃபர், பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர். ஆமாம், அவருடைய ஆரம்பத்தில் இப்போ அவர் கம்ப்ளீட்டாக அவர் ஏஆர் ரமன் சார் கூட ட்ராவல் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக. ஸோ மனோஜ்குமார் நடராஜன் வந்து ஆரம்பத்தில் ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்பதை மறுபடியும் பதிவு செய்து கொள்ளுங்க. எவ்வளோ தான் பதிவு செய்ய அவனை பற்றி விச்ச ஸ்டுடியோஸ் வச்சிருந்தார், புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தார். மக்கா ஸ்டுடியோஸ், பகத்குமார், கார்த்தி. இப்போ இருக்கிற 10 தலைக்கு நம்ம பகத்தண்ணா தான் ஃபோட்டோகிராஃபி. ஆமாம், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி. ஆமாம், மக்கா எடுத்துட்டு வந்தேன் அப்படிப்பாரு. எல்லாருக்குமே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொடுத்துருப்பாரு. ஆமாம், எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். இல்லை நீங்கள் எடுத்தது கொடுத்தே சொல்கிறேன், இந்த விச்சர் ஸ்டுடியோஸில் எவ்வளோ இருக்கும்.
ஸோ அந்த மாதிரினா இப்போ இந்த டூடில் பேர்டுன்னு ஒரு பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்கு பாப்பேன்னு நினைக்கிறேன். டூடில் பேர்ட் பார்க்கலையா அதை? இன்ஸ்டால இருக்கோ? ஆமா, செம கிரியேட்டிவா நம்ம ஊர்ல வளர்ந்துட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல டிப்ரெஷன் டேனியல்னே ஒரு ஐடி இருக்கு. ஆமா பார்த்தேன். பையன் கூட பேசுவாப்பல, கேம் டெவலப்பராக இருக்காரு. அவரே வந்து நமக்கு வந்து அவரோட டயக்ராம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப லோன்லினஸ் பற்றிலாம் அழகாக வரைவார். அதை பற்றிலாம் யாரும் பேசுகிறது இல்லைம்பாரு. ஸோ ஏன் அந்த அவர்கிட்ட அடிக்கடி பேசுவேன். 2-3 பேர் நல்ல கேம் டிசைனிங்லாம் எல்லாருமே என்னென்னா ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் இந்தியாவில் சொந்தமாக ஒரு கம்பெனி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல தான் வேலை செய்கிறாங்க. ஆமாம், கேமிங் கம்பெனிலாம் இங்கே வர்றதுக்கெலாம் பட்ஜெட் இருக்கணும், நீ ஒரு கதை செய்யணும், அதுக்கு ஒரு கண்டென்ட் எழுதணும், இங்கே எதுவும் இல்லை. அதனால் அனிமி இங்கே இண்டஸ்ட்ரி இல்லை, கார்ட்டூன் இண்டஸ்ட்ரி தனியாக இல்லை. அதனால் அவங்க எல்லாருமே சதறி வெளிநாட்டு கம்பெனிங்களுக்கு ஃபாரின் பெரிய பெரிய படத்துக்கான ஒர்க்லாம் நம்ம மெட்ராஸில் தான் போயிட்டுருக்கான். ஒரு பையன் ஸ்டோரியில் அனுப்புகிறானே, எல்லாம் இங்கிலீஷ் படம் நாங்கள் தானே பண்ணிகிட்ருக்கோம், இங்கே நாங்கள் தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க கம்ப்யூட்டரில். அதெல்லாம் பொறுமையாக தான் புரிஞ்சுது. நம்ம இதுக்கு அது பேர் என்னது, டெனண்ட்டுக்கு ஒரு விஜய் ரத்னம், இவர் விஜய் ரத்னமா நம்ம இங்கே அவங்க தான் கம்ப்ளீட்டாக பண்ணி சவுண்டுக்கு பண்ணுது. நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க. அவனை சூரிய போட்டு கூட அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து. ஆமா, நிறைய ஒரு படத்தோட ப்ராஜெக்ட் 1000 கம்பெனியில் ஒர்க் போகுது. ஆமாம், அவ்வளோ கேடா வேலை பார்க்குறேன். ஒரு கம்பெனிக்கே 10 இவங்க தான் அடித்து தள்ளுறாங்களே எடுத்து மார்வல். கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் மார்வல்லே ஒரு 20-30 சூப்பர் ஹீரோ வச்சுருக்கானுங்களே. டெய்லி ஒருத்தன் பாரு. உங்கள் ஸ்னைடர் கட் வராரு போலையே டிசியில். தலை வருது. ஸ்னைடர் கட் அது என்னமோ ஃபஸ்ட்டு புரியல. அப்புறம் கதையெல்லாம் படித்தேன். ஃபஸ்ட்டு படம் வந்து ஓடலையா ஜஸ்டிஸ் லீக். அப்புறம் டேரக்டரோட கண்ட்ரோலே இல்லையா. அப்புறம் வேறு ஒருத்தன் வந்து எடுத்து கொடுத்துருக்கான் போல். ஜாஷ் விடன் அவெஞ்சர்ஸ் டேரக்டர் வந்து இங்கே வந்து எடுத்து கொடுத்துருக்கான். படம் சொதப்பி விட்டான் போல். அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட்டு விஷயம் தெரிஞ்சு ஸ்னைடரோட ஒரிஜினல் கட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சண்டை போட்டு இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓடிடி ரிலீஸ் வேறு வழி இல்லாமல், வேறு காசு இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறானுங்க. அது ஏன் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது ட்ரெய்லரு. அந்த அதை ஃபார்முலா தான் எடுத்திருக்கான் அவன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். அதில் இப்போ சரி, இப்போ டிசிக்கு மார்வலுக்கு என்ன தான் வித்தியாசம், என்ன தான் புரியல எதுவுமே. டிசி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு காத்திக் மெச்சூர் ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்களா. இப்போ டிசி வந்து டெம்பிள் மேக்கினா மார்வல் வந்து பிளாக் ஷீப்பா மாட்டி விடுறியா நீ? சொல்லலாம். விஜய் வரதராஜ் ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. அப்படி கூட வச்சுக்கலாம். மதன் கூட சொல்லலாம். மதன் கௌரி டிப்ரெஷன் நீங்க சொல்லலாம். கரெக்டான கம்பேரிசன். நம்ம யூனிவர்சல் வந்து மதன் கௌரி, நான் டிப்ரெஷன் டேனியல். அவ்வளவுதான், எதுவுமே இல்லை. இங்க ஃபிளாஷ் இருக்கு, இங்க இது இருக்கு, நீ வரிசையா சொல்லி போயிட்டே இருக்கலாம். சூப்பர். ஐயோ அந்த அவங்க 2 பேரோட ரைட்டர்ஸ் கிரியேட்டர்ஸே வேற மாதிரியான ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட்டில் இருந்தவங்க. உங்ககிட்ட நாங்கள் ஆலன் மூர் பற்றி பேசுறதுன்னு அவசியம் கிடையாது. நீயே 10 ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு வரைக்கும் பேசுவேன். அவர் அந்த மாதிரி இந்தியாவில் எதுவும் இருக்கானா? இந்தியாவில் அந்த மாதிரி காமிக்கா வந்ததுன்னா நான் அப்படி இல்லைடா. நம்ம ஊர்ல வந்து எப்படின்னா நம்ம சந்தா மாமா, அதுக்கப்புறம் இந்த பீர்பால் இதெல்லாம் வச்சு என்னன்னா எல்லாம் சாமி கிட்ட மாட்டிக்கிச்சு. எல்லாம் சூப்பர் அதிகம் புராணத்துல மாட்டிக்கிச்சா. அது நீ என்ன இப்போ அவங்க இப்போ மார்வல்ல எடுக்கிற கதை எல்லாமே கிரீக்ல இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் தான், எல்லாமே கடவுள்கள் தான். நிறைய ஆனா கிரீக் ரிலிஜன் உனக்கு செத்து போச்சு. இங்க இன்னும் நடந்துகிட்டு இருக்கு நடைமுறையில. நீ அனுமாரை கூட்டிட்டு வச்சு நீ அவருக்கு நீ பேண்ட் ஷர்ட்டை போட முடியாது, கலவரம் ஆயிடும். ஏன்னா இன்னும் லிவிங் காட்ஸ் அவங்கலாம். கிரீக் கார்டெலாம் செத்து போயிட்டான், தூக்கி வச்சு எல்லாம் மாற்றி விட்டானுங்க. நார்டிச் காட்ஸ், கிரீக் கார்டெல்லாம் அவங்க ஃபாலோவர்ஸ் இல்லை. ஆமாம், நார்ஸ் அமெரிக்கன் காட்ஸ் கதையே அதானே. அமெரிக்கன் காட்ஸ்னு அமேசான் பிரைமில் இருக்கும் பாருங்க. அதாவது மக்கள் கும்பிட மறந்த கடவுள்லாம் மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நார்ஸ் மித்தாலஜின்னு ஒரு மித்தாலஜி இருக்கும், செமையா இருக்கும். அந்த ஓடின், தோர், லோக்கி வந்து ட்ரிக்ஸ்டர் அப்படிம்பாங்க. நம்ம ஒரு நாரதர் மாதிரி. நாலாம் கிரேட்டோஸ் ஃபேன் பா. காட் ஆஃப் வார் அது ஒரு கேம், ஞாபகம் வச்சுக்க. அது ஒரு வீடியோ கேம் பேசணும். சரி இது கேளு. அது வந்து என்ன சொல்லிட்டு டிசி இல்லடா, அதுக்கு அடுத்து ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். மார்வல் டிசி. அந்த ரைட்டருங்க 2 பேர் பக்கா ரைட்டருங்க டிசிக்கு. அப்படின்னு ஆலன் மூரை பற்றி பேசிக்கிடலாம். நீங்கள் ஃபுல்லாக பேசுவேன். அதோட முடித்தோம் காமிக்ஸில். தமிழ்ல காமிக்ஸ் கரெக்ட். தமிழ் காமிக்ஸ் என்னன்னா நீ ராணி காமிக்ஸ்லாம் இருக்கு. இரும்பு கை மாயாவி, கழுகு மனிதன். நம்ம ஊர்ல ஒரு வேற லெவல் இரும்பு கை மாயாவி ஃபேன். துப்பரியும் சிம்பு படிச்சிருக்கீங்களா? சாம்பு துப்பரியும் சிம்புன்னு உஷா புக்கு, டிஆரோட உஷா புக்கு. டிஆரோட உஷான் புக் வச்சிருந்தார். நடு பேஜில் சிம்பு தான் ஹீரோ, சின்ன வயசு சிம்பு. காமிக் துப்பரியும் சிம்புன்னு காமிக்ஸ் நான் படிச்சிருக்கேன். இப்படி சிம்பு ஸ்கூலில் படிப்பார்.
பஸ்ஸு போகும், டக்குன்னு பஸ்ஸை வந்து வில்லனுங்கெல்லாம் கடத்திடுவாங்க. ஸோ டீச்சர் ஹெல்ப்போட சிம்பு வந்து காப்பாற்றி வெளியே வருவார். சொல்லக்கூடாதா இது அனிமே இந்த ஒரு ஒரு குட்டியாக ஒருத்தர் இருப்பானே. நான் படித்த ஒரு எபிசோடு அப்படி இருந்துச்சு. சுப்ரீம் சிம்புன்னு இருந்துச்சு. பாக்கியாவில் வந்து பாக்கியராஜ் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். உஷாங்கிற பேரில் டிஆர் ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருந்தார். ரெண்டுமே எங்கள் அம்மா வாங்கி படிக்கும். அப்போ சினிமா எக்ஸ்பிரஸ் ஒரு புக் வரும், அதில் தான் சினிமா நியூஸ்லாம் வரும். அதில் தான் இப்போ நம்ம படிக்கிற பிஹைண்ட் நியூஸுக்கு கரெக்டாக மாதிரி அந்த காலத்து சினிமா நியூஸ் எந்த ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கும் தெளிவாக போட்டு விட்ருவோம். அதை உட்காந்து படித்து தானே கேட்டு போனேன் நான். அப்போலாம் அந்த கிசு கிசு அப்படிலாம் ராணி அந்த புக்கிலலாம் போடுவானுங்க. இதுலேருந்து எப்படி வந்துச்சு, இதுலேருந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. வில் மயமான நடிகர் அப்படின்னா அர்ஜுன், ரஞ்சிதமான நடிகை அப்படின்னா ரஞ்சிதா. நீயா கண்டுபிடிக்கணும் எதுலேருந்து எது வருதுன்னு சொல்லிட்டு. 8 எழுத்து நடிகை 8 எழுத்து நடிகைலாம் உட்காந்து மியாவ் மியாவ் மியாவுன்னு சொல்லிட்டு மியாவ் அவர் தான் க்ளூஸ் கொடுப்பார், நம்ம கண்டுபிடிக்கணும். தாத்தா சண்டே உட்காந்து கண்டுபிடிச்சப்போ யாருப்பா இந்த நடிகர் அப்படிம்பாரு. உனக்கு ஒரு வேலையிலே கிளப்பாடு. அப்படிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ யாரும் புக்கு மேகசின்லாம் படிக்கிறதே இல்லை. இந்த கல்ச்சரே காலி. பேப்பரை படிக்கிறது இல்லை. ஆமாம், பேப்பர் வந்து ஃபிசிக்கல் பேப்பர் கம்பெனி சும்மா மொபைலில் நம்ம எது நியூஸ் சர்ச் பண்ணாட்டி கூட நியூஸ் ஹண்ட்னு ஒரு ஆப் ஒன்று வந்து எல்லா மொபைலுமே இன்பில்ட்டாக இருக்குது. அப்பப்போ வந்துடுதுண்ணே. இப்போ நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வர நியூஸ் எல்லாம் இன்றைக்கி நமக்கு வந்து மொபைலில் வந்து டீட்டெயில்டாக வந்துடுது என்ன மேட்ருங்கிறது. இப்போ நியூயார்க் டைம்ஸ்.com நீங்கள் மொபைலில் ஃபீடு படிச்சின்னா 5 ஆர்டிக்கல் தான் உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் படிக்கணும் மாதம் 500 கட்டுங்கன்றான். அது விகடன் அப்படி தான் பண்ணுறேன். டைட்டில் மட்டும் கொடுத்துட்டு உள்ள கண்டென்ட் படிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண காசு வேறு வழி இல்லைன்றாங்க. டிஜிட்டலாக மாறும்போது ஃபிசிக்கல் பேப்பர்லாம் வாங்க மாட்டாங்கன்றான். இந்த ஒரு படம் ஒன்று கியானு ரீவ்ஸ் ஏலியனாக வந்திருப்பான். ஒரு படத்தில் ஏலியன் ஃபஸ்ட்டு வரும். கியானு ரீவ்ஸ் வந்து அந்த ஏலியனாக வருவான். அந்த படத்தில் வந்துட்டு பாப்பா பூமிக்கு நான் அதாவது என்ன ஆகும்னா அவங்க ஊரில் வந்து தண்ணி இருக்காது. தண்ணிங்கிற எலிமெண்ட் போயிடும். தண்ணி இருக்க ஒரே பிளான்ட்டிங்க நான் தண்ணி வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுவான். உங்களுக்கு தெரியல எவ்வளோ வேல்யூ வாட்டருங்கிறது, எங்கள் ஊரில் அது இளமையெல்லாம் அழிஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் பூமியை அட்டாக் பண்ணி நாங்கள் தண்ணியெல்லாம் இது உரிய போகிறோன்றான். அவன் அதை நான் மெசேஜர் மாதிரி வரேன் எப்படி எங்கள் ஜனங்க அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றான். உடனே ஹீரோ கெஞ்சி அவனை பண்ணி மஸ்காப் பண்ணி திருப்பி சொந்த ஊருக்கு அமுச்சு விட்ருவாங்க. சரி போயிடுவான். ஏதோ அவனை பூமிக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அவன் போகும்போது பெரிய சிக்னல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் ஷிப்பில் போகும்போது. பூமிக்கு அத்தனை இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலும் ஆஃப் ஆயிரும். ஃபோனுக்கு டிவி எல்லாம் ஆஃப் ஆயிரும். என்ன பண்ணுறேன் உனக்கு புரியும்னு சொல்லிட்டு போயிடுவான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு. அதான் ஜனங்கள்லாம் வெளியே வந்து ஃபஸ்ட் டைம்ஸ் கையெல்லாம் பார்க்கும், பூமியெல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்க்கும் இப்பெல்லாம் இருக்கான்னு. இனிமேல் அவங்க பூமியை பார்த்துப்பாங்கன்னு சொல்லி இனிமேல் வேலை செய்யாது அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்னு சொல்லிட்டு போயிடும். இந்த மேன் ஹூ ஃபெல் ஃப்ரம் வேறு ஏதோ படம் இதே மாதிரி பேரில் வரும். ஸோ இந்த பேப்பர் சொல்கிறேன்ல நாளைக்கு எல்லாமே ஒரு டைமில் காலி ஆயிடுச்சுன்னா நீ திருப்பி இந்த ஃபிசிக்கல் ஃபார்மெட்டுக்கு தான் வந்தாகணும். பவர் போயிடுச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா முடிஞ்சு ஒன்றுமே இல்லையா கரண்ட் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் செம்மையாக போட்டிருந்தான் ஒரு காமிக்ஸ் ஒன்று. டைம் மிஷினில் வந்து பழைய பாஸ்ட்டுக்கு போகிறாங்க, டைனோசர் வேர்ல்டுக்கு போகிறான். டைம் மிஷினில் அப்படியே போய் ட்ராய் தான் திரும்பி பார்க்குறான். அந்த மிஷின் இருக்குது, டைனோசர் இருக்குது, ஆனால் ப்ளக் பாயிண்ட்டு காரணம் இப்போ தான் முறை யோசிச்சு. ஆமாம் இல்லை நீ பாஸ்ட்டுக்கு போட்ட கரண்ட் இல்லைன்னா வரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். செம்ம 2 பேனல் தான். ஒரு பேனலில் ஆஃப்டரு பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டுட்டு ப்ளக் பாயிண்ட் அது மட்டும் கீழே விழுந்து கிடக்கு. முடிஞ்சு போச்சு. சரின்னு ரெடி பண்ணலாம் அவனுக்கு தான். ஆனால் கரண்ட் எப்படி பண்ணுங்கிறது தெரியும்ல அவனுக்கு. இல்லை எங்கே போக நீ பவர் லைனுக்கு எல்லாத்துக்குமே பவர் லைன்லேருந்து எவ்வளோ வால்ட் வந்துருக்கும் அவனுக்கு. ஜுமான்ஜியில் போய் மாட்டிப்பானுங்களே அதே தான். டைஸை போட்டுட்டு அது ஒரு செம படம் பார்த்து வச்சுக்கிட்டு ஓடிச்சது. சீடி இருந்துச்சு வீட்டில் இன்னும் கிடக்கு. சும்மா ஏதோ 3 பேர் உட்காந்து பேசி போயிட்டு இது சும்மா பேசுவோம் செங்கி வேலு சும்மா ஸோ பாட்காஸ்ட்டாக ஒரு டாபிக்னு இல்லாமல் அப்படியே சும்மா தானே கேட்டு தூங்க போகிறீங்க. அப்படி கேட்டுட்டு என்னெல்லாம் போகுது சுமாராக ஒரு டைம் கிடைக்கும் போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறது, ஸோ ஒரு கடுப்பில் ஆரம்பித்து காதலில் ஆரம்பித்து சப்கல்ச்சர் எஃப்என் ரேஸில் போய் அப்புறம் இசைக்கு வந்து குழந்தைக்கும் கல்யாணம், பெட்ரோல் டீசல் விலைவாசியில் வந்து எலான் மஸ்கில் போய் திருப்பி காமிக்ஸில் இறங்கி அப்படியே குத்தி ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. லவ்வு காதல் காசு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது. ஸோ சும்மா பேசலாம் செங்கி விடு பாகம் 2ல் வந்து அடுத்தடுத்த இது எல்லாம் சேர்ந்துட்டு பேசலாம். ஸோ உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் செங்கிவேலு, உங்கள் மனோஜ்குமார். இது உங்கள் விஜயவதராஜின் மக்கள்வழி. டிங் 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 டிங். விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वकलोली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है वकलोली वॉइस मैसेजेस. ப்ரொஃபஸர், தமிழ் வரலாறு எங்கே ஆரம்பிக்கணும்
இலக்கியத்தை எங்கேருந்து படிக்கணும்னு ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு. உங்கள் பாட்காஸ்ட்டில் எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. தேங்க்யூ. ஹாய்ண்ணா, பாட்காஸ்ட் உங்களுக்கு கேட்டேன் இப்போ தான். நைட்டு ஒரு 2 மணி ஆக போகுது. இன்றைக்கி என் பர்த்டே ஒரு 25. தூக்கம் வரலன்ட்டு உங்களுடைய பாட்காஸ்ட் கேட்டுருந்தேன். நல்லாயிருக்கு, தமிழை பற்றி போட்டிருந்தீங்க. இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து பேசிக்காக வந்து புக் பிடிக்கிறனால பழக்கம் இல்லை. உங்களுக்கான நிறையா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதேமாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு புக் படிக்கணும்னு ஆசை, பட்டு புக் படிக்கிற அந்த ஒரு இது வரல. எப்படி சொல்கிறதுனா, அந்த ஒரு ஃபார்மு அது சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு வரல. ஸோ அந்த ஃபார்மேட் எனக்கு செட் ஆகலை, புக்கோட ஃபார்மேட் செட் ஆகலை. ஸோ என்ன பண்ணேன்னா, அதனால் என்ன பண்ணுவேன்னா, புக் மாதிரி இருக்கிற பாட்காஸ்ட்லாம் தேடுவேன், பட் எதுவுமே கிடைக்காது. ஸோ ஆனால் உங்களுக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் தான். நீங்கள் விஜய் உங்களுடைய டெம்பிள் ஃபங்க்ஷன் ரொம்ப நாள் பார்ப்பேன் வீடியோஸு, உங்களுக்கு அப்போ தான் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு கேட்க ஆரம்பித்தேன். இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் பாட்காஸ்ட் கேட்குறது ஒரு புக் படிக்கிற ஃபீல் கிடைக்குது. ஸோ கீப் டூயிங், கண்டினியூ. ஒரு நிமிஷம் முடியும் போது. பாய் பாய். ஹாய், விஜய் வரதராஜன். நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேனு, மிகப்பெரிய ஃபேனு. என் பேர் வந்து ஜிவி. நான் கலிஃபோர்னியாவிலேருந்து பேசுகிறேன். இப்போது நீங்கள் எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதுலேருந்து எனக்கு வந்து என்னோடய குக்கிங் டைமில் ஆர் என்ன ஏதோ போர் அடிக்குது, இல்லைனா வாக்கிங் போனால் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ இன்ஃபர்மேட்டிவாக கேட்கணும். ஓகே ஃபைன், ஓகே. விஜய் வரதராஜனோட ஓக்கல் ஒலியை கேட்கலாம். ஃபன்னாகவும் இருக்கும், சம்டைம் அதை ஃபன்னாகவும் இருக்கும், அதே டைமில் நிறைய இன்ஃபர்மேஷனாக இருக்கும், நிறைய நம்ம கற்றுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக கேட்குறது எனக்கு உங்களோட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய அப்லோட் பண்ணுங்கள், அடிக்கடி அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இதை விட பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், நெக்ஸ்ட் உங்களோட அச்சீவ்மெண்ட்லாம் நெக்ஸ்ட் போகணுங்கிறதுக்காக எங்களோட பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்யூ. ஹாய் விஜய்ண்ணா, என் பேர் முகமது இஸ்மாயில். நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். நான் உங்கள் பாட்காஸ்ட்டே வந்து ஒரு ஆக்சிடென்டலாக தான் வந்து கேட்க ஆரம்பித்தேன். பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சர்வசாக்காவை எடுத்து கேட்டு இருக்கும்போது கீழே சஜஷனில் கிடச்சி, அப்போ தான் வந்து தெரிஞ்சது நம்ம விஜயண்ணாவும் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு. பார்த்த உடனே வந்து போயிட்டேன். ஃபுல் எபிசோடையும் கேட்டேன், எல்லா எபிசோடையும் கேட்டேன். அதுவும் சில எபிசோடும் அடுத்தடுத்து ரிப்பீட் போட்டுலாம் கேட்டுக்கிறேன். இந்த ப்ளூஸ் அண்ட் டெவில்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த காதல் கொண்டனாக இருக்கட்டும், மீ வாட்ச் ஒன்லி வேர்ல்டு வைட் ஃபிலிம்ஸ் அதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய திருப்பி போட்டு கேட்டிருக்கேன். இந்த படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்களும் லேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். நாங்களும் பொறுமையாக இருக்கிறோம் ரொம்ப, நீங்களும் பண்ணுங்கள். லவ் யூண்ணா. எங்கள் ஊருக்கும் முடிஞ்சால் ஸ்டாண்டப் காமெடி வாங்க. வணக்கம் ப்ரோ, பாலாஜி பேசுகிறேன், வலசர்வாக்கத்தில் இருந்து. ஸ்டார்டிங்கில் வோக்கல் ஒலி கேட்கும் போதெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஞாபகம் தான் வரும், அந்த ஸ்டார்டிங் ஓப்பனிங் சவுண்ட் கேட்டு. பட் இப்போல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் போதெல்லாம் வோக்கல் ஒலி ஞாபகம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வோக்கல் ஒலி அந்த பாட்காஸ்ட் கேட்டு அந்த பெர்சீவ் பண்ணுற சவுண்டோட இதுவே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபேன் ஆகிட்டோம். ஸோ இதே மாதிரி பாட்காஸ்ட் போட்டுகிட்டே இருங்க, உங்கள் பாட்காஸ்ட்டுக்காக காத்துட்ருக்கோம். கீப் ராக்கிங். ஸோ வரதராஜண்ணா வணக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இன்ஸ்டாகிராமில் பேசியிருக்கேன், ஸ்டீவன் குயின் ஹாலிவுட்ன்ற நேமில் நிறைய சேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் எபிசோடில், இந்த மாதிரி ஃபீட்பேக் இருந்தால் கொடுங்க, இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினச்சா சொல்லுங்கன்னு. ஸோ சோலோ பாட்காஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், பட் நீங்கள் ரொம்பவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட எஸ்விகே இல்லாத இடத்த நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொல்லணும், தான் உண்மை. ஆனால் ஒரு சோலோ பாட்காஸ்ட்லாம் இதுக்கு முன்னாடி நான் கேட்டதில்லை, நிறைய தமிழில் கேட்டிருக்கேன். பட் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நாங்கள் அப்படியே ஒரு தனி உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, கீப் கண்டினியூ இட். அண்டு பல்லு படாமல் பார்த்துக்க, சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூண்ணா. ஆனால் நான் டெம்பிள் மங்கீஸ் ஃபேன். அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் அந்த இருட்டரை முரட்டு குத்துன்னு ஒன்று இது போட்டுருந்தீங்களா, அப்போ இருந்து நான் டெம்பிள் மங்கீஸ் ஃபேன். ஸோ அதுலேருந்து அப்படியே இன்றைக்கி வரைக்கும் எல்லா எபிசோட்ஸ் ஆஃப் டெம்பிள் மங்கீஸ், அதுக்கடுத்து டிப்ரெஷன் டேனியல், அதுக்கடுத்து இப்போது இந்த வோக்கல் ஒலி முதற்கொண்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சத்தியமாக கேட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குதுண்ணா.
இன்னும் ஆஸ்பிரேஷன் வருது, நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அது இதுன்றதையும் கண்டுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்கும், எங்களுக்காவது ரெகுலராக அனுப்புங்க. அவ்வளோதாண்ணா, தேங்க்ஸ். வேறு எதுவும் இல்லை. தேங்க்ஸ்ண்ணா. வணக்கம் விஜய் வரதராஜனா. நான் வந்து லிங்கேஸ்வரன் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாகவே உங்களோட டெம்பிள் மங்கி சேனல்லேருந்து உங்களை பார்த்துட்ருக்கேன், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் உங்கள் போஸ்ட்டில் கமெண்ட்டோ பர்சனலாக மெசேஜோனா எதுவும் பண்ணது கிடையாது. ஒரு வாய்ஸ் மெசேஜ் அதை அனுப்பலான்னு தான் அந்த ரெக்கார்டு அனுப்பிச்சேன். பாட்காஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. நான் வாரம் கேட்பேன் கரெக்டாக உங்கள் பாட்காஸ்ட்டை. அதுவும் அந்த வந்து ஒய் மென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த பாட்காஸ்ட் கேட்கும்போது கண்ணுலாம் கலங்கிடுச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. மற்ற பாட்காஸ்ட்டும் கேட்டால் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதே மாதிரி பண்ணுங்கண்ணா, பாட்காஸ்ட்டை எழுத்திராதீங்க, நல்லா போயிட்டுருக்கு. நானும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. அதோட பேர் சொன்னால் அதுக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் எதுவும் வேணாம். கீப் அப் த குட் ஒர்க்ண்ணா. விஜயநாத், என் பேர் ஸ்ரீநாத். நான் வந்து இங்கே ஜெர்மனியில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சேனல் விஷயங்கள் எல்லாமே வந்து சென்னையிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்தால் எவ்வளோ சென்னையாக ஃபீல் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறது. அதில் சேர்த்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் டெம்பிள் மங்கீஸும் வோக்கல் வழி பாட்காஸ்ட்டும் தான். உங்கள் சோலோ பாட்காஸ்ட்டுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேனு. ஆல்ரெடி நிறைய ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு 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 கேஸ் நல்லா வைடன் பண்ணால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது டு வாட்ச் தி எண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் கேட்டு முடிக்கும்போது. நிறைய கான்ஃப்ளிக்டான ஒரு இஷ்யூஸை ரொம்ப ஈஸியாக அட்ரஸ் பண்ணுற மாதிரி தோணுது. ஒரு முக்கியமான கான்ஃப்ளிக்ட் பற்றி நான் யோசிச்சுட்டு வந்து, இப்போது ஒருத்தர் வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாரு. ஹாய்ண்ணா, உங்களோட பெரிய ஃபேன் நான். டெம்பிள் மங்கிலேருந்து வோக்கல் வழி ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த லாக்டவுனில் டிப்ரெஷன் டேனி வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த லேட்டஸ்ட்டாக ஒன்று போட்டிங்களே இயற்கை விவசாயி இன்டர்வியூ சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி வோக்கல் வழியோட உங்களோட சோலோ பாட்காஸ்ட்டோட மிகப்பெரிய கண்ணினா நான். ஏன்னா நானும் ஒரு பாட்காஸ்ட் நானும் என் ஒய்ஃபும் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். என் ஒய்ஃப் கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் சோலோ பாட்காஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதை நீங்கள் எவ்வளோ அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க, எங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி தான்டா பேசணும், மனசில் இருக்கிறது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம், போதும்டா, வேறு எதுவுமே இல்லை, எஸ்டாப்ளிஷ் கரெக்டாக பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு கைட் மெத்தட் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. நீங்கள் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி பேசிகிட்டே இருக்கணும். நான் தீவிர கண்ணி நான் உங்களுது. தேங்க்யூ.